ஓம் சாந்தி. 31/3/2016. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்க ஸ்ரீமத் படி தத்துவங்களுடன் சேர்த்து முழு உலகையும் தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யணும். ஸ்ரீமத் படியும் செய்யணும் இல்லையா? அனைவருக்கும் சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை காட்டணும். நம்ம வேலையே சேவகர்கள் தான் இல்லையா? பாபா வர்றதே அதுக்கு தான். அது இப்போ பாபாவுக்கு சமமான குழந்தை அப்படின்னா, பாபா எப்படி ஒரு வினாடி கூட ஓய்வு எடுக்காம சேவையில் இருக்கிறாரோ அந்த மாதிரி இருக்கிறவங்கன்றாரு. அப்போ இந்த பஞ்ச தத்துவத்தையும் தூய்மையாக்கக்கூடியதும் உங்கள் பொறுப்பு தான். வெறும் ஆத்மாக்கள் மட்டும் கிடையாது, எல்லோருக்கும் சுகம் அமைதி இது ரெண்டு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பல விதமாக அறிமுகம் கொடுக்கறது ஒரு சுகம் பாபாவுடைய இது. இன்னொன்று சக்திகள் கொடுக்கறது, இன்னொன்று குணதானம் இல்லையா, குணத்தை கொடுக்கறது. ஸோ அவங்கள பார்த்து அவங்க ஓ இப்படி தான் சுகமாக இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி அமைதிக்கான வழியையும் காட்டணும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தேகத்தை கூட மறக்கக்கூடிய முயற்சியை செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பொருள் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். என்ன பொருளாக இருக்கும்? தேகத்தையே மறக்க முயற்சி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு பொருள் தேவை கிடையாது. பதில்: சித்திரங்கள் தேவையில்லை. எந்த சித்திரங்கள்? உடம்பு சொல்கிறார், ஃபோட்டோவை சொல்லலை. இந்த சித்திரத்தையே மறக்க வேண்டும்னா அந்த சித்திரங்களுக்கு அவசியம் என்ன? அதுதான் இல்லையா? சரி பாபா சார், இந்த சித்திரம் இதுவும் சித்திரம் தான் இல்லை? இந்த சித்திரமே மறந்துட்டா இதோடைய ஃபோட்டோ எதுக்கு? தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தேகமற்ற தந்தை மற்றும் இனிமையான வீட்டை நினைவு செய்யுங்க. இதுக்கு எதுக்கு ஃபோட்டோ? ஃபோட்டோ பார்த்தா தான் எனக்கு யோகா வருதுன்னா இதுக்கு எதுக்கு ஃபோட்டோ? இந்த படங்கள் சின்ன குழந்தைங்களுக்காக, அதாவது புதுசாக வரவங்களுக்காக. நான் ஃபோட்டோ முன்னாடி தான் உட்காந்து பண்ணுவேன் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, பிடிச்சி இழுத்து வைக்க. நானும் அதான் யோசிக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தா இது வரைக்கும் அவங்களுக்கு பாட்டே போட்டு நான் எடுக்கவே இல்லை யோகாலாம். ஆனால் நல்லா தான் பண்ணுறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வராங்க போகிறாங்க. சரி, அப்போ பாட்டோட போட்டால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு. ஏன்னா அந்த வயசில் பாட்டு கேட்குறது இல்லையா? அதான் சார், இதெல்லாம் புது குழந்தைங்களுக்காக தான். நீங்களும் நினைவில் இருக்கணும், அனைவரையும் நினைவு செய்ய வைக்கணும். மற்றபடி வேலை முதலானவைகளை செஞ்சபடியே சதோ பிரதானம் ஆகிறதுக்காக நினைவிலேயே இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்க. இதுதான் மெயின். இப்போ மைண்டுக்குள்ளே இந்த ஒலிப்புள்ளி, அதுவும் சில சமயம் நீங்கள் ஒழுங்காக யோகா பண்ணலாம், அல்லது வீண் விஷயங்கள் நிறையா உள்ளே போயிடுச்சு, அந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா யோகா வராது. அப்போ என்ன பண்ணுங்க, என்னாச்சும் உட்காந்து ஏதோ ஒன்று பாபாவை நினைக்கிறத விட கடகடன்னு சக்கரத்தை அப்படியே ஸ்பீடாக சுற்ற ட்ரை பண்ணுங்க. இப்போ சுற்றும் போது என்னன்னா வீண் குப்பையெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் யோகா பண்ணிங்கன்னா வரும். அதுதான் அந்த சக்கரத்துக்கு அவ்வளோ பவர், சுதர்ஷன சக்கரம். அப்போ நீங்கள் நினைவில் இருக்கணும், மற்றவங்களுக்கு நினைவு செய்ய வைக்கணும். இதுதான் உங்கள் வேலை. சதோபிரதானம் ஆகணுன்ற அந்த கவலையில் பாபா நினைவுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. இந்த ஒரு கவலை மட்டும் போயிடக்கூடாது. நம்ம இதை தவிர மற்ற எல்லாத்த பற்றி கவலைப்பட்டுன்னு இருக்கிறோம் இல்லையா? அதுதான் பாடல். ஆனால் இந்த கவலை இருக்கணும் இல்லையா? பாடல்: அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்து வந்தேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, இந்த வார்த்தைகளை கேட்டீங்க. மேலும் அடிக்கடி குஷியில ரோமம் சிலிர்த்தபடி இருக்கும். தனது சௌபாக்கியத்தை, சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். இப்போ நாராயணன் ஆகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் காலேஜில், ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னா அங்கே அவனுக்கு இடம் கிடச்சிச்சின்னா அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டும் சொல்லுவாங்க, என் பையனுக்கு அங்கே இடம் கிடச்சிருக்குது. அப்படியே அவங்களுக்கு மெய்சிலும் இருக்கும் சொல்கிறதுக்கே. நமக்கு எங்கே இடம் கிடச்சி? அப்போ இது சாதாரண ஸ்கூலாக? இது நாராயணனாக்குற ஸ்கூலில் இடம் கிடச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம், எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? ஒரு பிரதர், அந்த கீழ்பெரும்பாக்கம் ரேஷன் கடை பிரதர், அவர் பார்த்தா மதுபனுக்கு வரும்போது
அடிக்கடி சொன்ன இருக்காரு, பிரதர் இந்த மதுவனில் நம்ம காலு போட நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கணும் பிரதர். அப்போ அது அது அந்த குஷி அவருக்கு ஏறுது இல்லையா? அதுதான். இப்படி வேற எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை எடுக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன்னு எங்கனாச்சும் சொல்லுவாங்களா? நாம அதுவும் என்னது சௌபாக்கியத்தை உருவாக்குறதுக்காக, பல மடங்கு பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். நாம் தந்தை கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆசையை எடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சொர்க்கவாசியாக ஆகிறதுக்கு மட்டும் நீங்கள் இங்கே வரல, வேற எதுக்கு வந்திருக்கிறீங்க? சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். சொர்க்கத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி லக்ஷ்மி நாராயணன், அதை அடையிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? சொர்க்கத்தின் காட்சியை காட்டக்கூடிய தந்தை நமக்கு இப்போ கற்பித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஒன்று சாட்சாத்காரமாக காட்டக்கூடியவரும் அவர் தான். இப்போ நமக்கு இந்த வாணி மூலமாகவும் காட்சி தான் காட்டிட்டு இருக்காரு. நிஜ சொர்க்கத்தையும் உங்களுக்கு அவர் தான் காட்ட போறார். அந்த தந்தையே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இந்த போதையும் குழந்தைங்களுக்கு அதிகரிக்கணும். சுயம் பகவான் கிட்ட நான் படிக்கிறேன்றது அந்த போதை அந்த அளவுக்கு ஏறணும் இல்லையா? அதை அதிகரிக்கணும். கடவுள் ஒரு வினாடி தரிசனம் கிடைச்சாலே அது மெய் சிலிர்த்து போயிடுறாங்க எல்லாம். கிடையாது. இங்க தினம் தினம் சொல்லி கொடுக்குறாருன்னா இது எவ்வளவு மெய்சில் இருக்கணும்? இதுக்குதான் பயங்கரமா மெய்சில் இருக்கணும் இல்லையா? மற்றபடி பாபா சொல்றாரு, நான் ஒன்றும் அங்கங்க போறது இல்லை, அது காட்சி தான்ட்டாரு. பக்தி இப்ப முடிய வேண்டும். பக்தர்களை முன்னேற்றுவதற்காக பகவான் வருகிறார்னு சொல்லப்படுது. ஏன்னா ராவணனுடைய சங்கிலியில எல்லோரும் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த சங்கிலியை கட் பண்ணி ரிலீஸ் பண்றாரு நம்மள. அதுதான் பாபா ஆரம்பத்துல ஒன்று சொன்னது ஞாபகம் வருது. பாபா சொல்றாரு, குழந்தைங்க எல்லாம் நான் ரெடி, சொர்க்கத்துக்கு நான் ரெடி, இப்போ கூப்பிட்டா கூட பாபா நான் வந்துடும் அப்படி இப்படின்றாங்க. ஆனா உங்களுக்குள்ள எங்கெங்கெல்லாம் ராவண சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்கான்னு தெரியுமா? கட் பண்ணி விடட்டான்றாரு. அப்பதான் துடிப்போம். அப்ப எங்க ரெடி இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். செம்ம பாயிண்ட் இல்லை? எல்லாம் அந்த சங்கிலியில இப்போ 2 நாள் முன்னாடி அது ஓடிட்டே இருந்துச்சு. அது பாபா சொல்றதே ஞாபகம் வருது. ஒவ்வொரு தடையும் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளுடைய புத்தி போய் மாட்டிக்குது. அது தங்க சங்கிலியா இருந்தா கூட சரி, இந்த சென்டர் நமக்கு பிடிக்குது, இந்த குழந்தைங்களை பிடிக்குது அப்படின்னா கூட அதுவும் தங்க சங்கிலி தான் இல்லையா? அவங்க திடீர்னு நான் இனிமேல் கிளாஸ்க்கே வரலன்னா நமக்கு ஆஹா தங்க சங்கிலி இருந்திருக்குது தெரியுது இல்லையா? அப்ப ராவனுடைய சங்கிலி, அதனால தான் பாபா சொல்ற சேவை கூட பற்று இல்லாம செய்யணும். பாபா செய்யறார், நான் வெறும் கருவி அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்ற. பல மனிதர்களின் பல வழிகள் இருக்குது. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பல மனிதர்களின் பல வழிகள் எல்லாமே ராவணனுடைய வெவ்வேறு ரூபந்தான் பக்தி இல்லையா? எல்லாமே அந்த ஒவ்வொரு மதம் எங்களுக்கு தான் உயர்ந்தது, இது எல்லாம் ராவணனுடைய வெவ்வேறு ரூபம்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா? இதில் பார்த்தா ஒரு மதத்துக்காரங்க இன்னொரு மதத்துக்காரங்கள நீங்க சாத்தான கும்பிட்றீங்க, சைத்தான கும்பிட்றீங்க, இவங்களும் அதிலே தான் இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க சாத்தான கும்பிட்றீங்கன்னு தேவதைகளை சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய காமெடி. சரி, அப்ப பாபா சொல்றாரு, பல மனிதர்களின் பல வழிகள் இருக்குது. அந்த பல வழிகள் தான் ராவணனுடைய சங்கிலி. நீங்க இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த நேற்று புருஷ மரியாதை புருஷோத்தம் புக், அது நான் ஒரு நாள் எடுத்து வந்து படிக்கிறேன், செம்ம சூப்பராக இருக்கும். அதில் பாபா சொல்லியிருக்காரு, பாபா சொன்னால் கண்மூடித்தனமாக நம்புனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நன்மைன்றாரு. அதில் உட்காந்து இந்த சந்தேகம் படுறது, இது ஏன் இப்படி அப்படின்னு சொன்னது பாபா செய், முடிஞ்சு போச்சு. அந்த குரு சொன்னாலே என்னென்னமோ பண்ணுறாங்க இல்லையா? இப்போ பாருங்க, பாபா சொல்லுற, நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சிருஷ்டியின் சக்கரம் இது அனாதியான விளையாட்டாக உருவாகி இருக்குது. இதையும் பாரதவாசிகள் தான் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சக்கரம் தான் இந்து தெய்வங்கள் எல்லார் கையிலையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாரதவாசிகள் சம்மந்தப்பட்ட சக்கரம் அது இல்லையா? மற்ற மதத்தை சார்ந்தவங்க யார் கையிலும் சக்கரம் இல்லை. நாம ஆரம்பத்துல புது உலகத்துல வசிக்கிறவங்களாக இருந்தோம். இப்ப அதே உலகம் பழசாயிட்டதுனால பழைய உலகத்துல வசிக்கிறவங்களா ஆகிட்டோம். தந்தை சொர்க்கமாக புது உலகத்தை உருவாக்குனாரு.
ராவணன் பிறகு இதை நரகமா ஆக்கிவிட்டார். பாப்தாதாவின் வழிப்படி நீங்க இப்ப உங்களுக்காக புது உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் பெரிய விஷயம். பாப்தாதாவின் வழிப்படி தான் அதை உருவாக்க முடியும், நம்ம வழிப்படியெல்லாம் உருவாக்க முடியாது இல்லையா? புது உலகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கறது? ஞானக்கடல் பதித்த பாவனர் அப்படின்னு அவரோட மகிமை இருக்குது. அப்போ ஞானத்தின் கடல் கிட்ட நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. சும்மா 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் படிச்சவங்க கிட்ட இல்ல, ஞானக்கடல். யார்கிட்டையும் படிக்காம சுயமாக ஞானக்கடலா இருக்கிறவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ எப்படி மெய்சில் இருக்கணும் இல்லையா? அத்தனை பேரையும் தூய்மையாக்கக்கூடிய தூய்மை கடல் கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. பதித்த பாவனர் இல்லையா? எந்த துக்கத்திலையும் மாட்டாதவர். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒருத்தரை தவிர வேற யாருடைய மகிமையும் பாடப்படுறது இல்லை. அந்த ஒருத்தருடைய மகிமை தான் தூக்கி தேவதைகளுக்கும் மதஸ்தாபர்களுக்கும் போட்டுடுறாங்க. ஆனா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது சிவனுடைய மகிமை தான் இல்லையா? அவர்தான் பதித்த பாவனர். நாம எல்லாருமே பதிதர்கள் தான், தூய்மையற்றவர்கள் தான். தூய உலகத்துறை நினைவு கூட இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு உலகம் இருந்துச்சா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது இல்லையா? அப்படி ஒரு உலகம் இருந்ததுன்ற ஞாபகம் கூட யாருக்கும் கிடையாது. ஆனா கோயில்ல மட்டும் வச்சு கும்பிடுறாங்க, பூஜை பண்றாங்க. மிகச்சரியாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி தூய்மையான உலகம் இருந்தது அப்படின்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பாரதம் மட்டும்தான் இருந்தது அப்ப. மற்ற அனைத்து தர்மங்களும் எங்க இருந்துச்சு? அமைதியில் இருந்தது. எப்படி சூப்பரா சொல்றாங்க, அமைதியில் இருந்ததுன்றது. அப்ப அந்த தர்மம் வந்தாலே அசாந்தி ஆயிடுது இல்லையா? அப்ப அந்த தர்மம் அங்க இருக்கும்போது மட்டும்தான் அமைதியா இருக்கும். தேவதை தர்மம் மட்டும்தான் கீழே வந்து 2500 வருஷம் அமைதியா இருந்திருக்கு. ஏன்? ஒரே வழி. அதனால 2 வழி வந்திருந்தா இதுவும் நாசமா போயிட்டு இருக்கும். சூப்பர் இல்லையா? மற்றது அங்க அமைதியில இருந்துச்சு. தேவதை தர்மம் எங்க இருந்துச்சு? சுகத்துல இருந்தது. அது வெறும் அமைதியில, அது தூங்குற மாதிரி, தூங்கும்போது தான் அமைதி கிடைக்குது, அந்த மாதிரி அமைதி. ஆனா இங்க சுகம் நிறைந்த அமைதி, அமைதி நிறைந்த சுகத்துல இருந்தோம், சுகதாமத்துல இருந்தோம் பாரதவாசிகள். அதுதான். என்னது? ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டேவா? சும்மா விகாரத்தை விட முடியாம போறது கதை அது. நாராயண பதவி விட்டு என்ன வயசு? அதெல்லாம் சும்மா கதை, சும்மா கதை இது. சரி, அப்ப பாபா சொல்ற மனிதர்கள் அமைதியை விரும்புறாங்க. ஆனா இங்க யாரும் பாருங்களேன், அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா தெளிவா தான் அடிச்சிருக்கிறோம். அந்த நோட்டீஸை பார்த்துட்டு திண்டிவனத்துல ஒரு பிரதர் இத்தனை தடவை கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப பாருங்க, அதுதான் தேவதை ஆத்மா இருந்தா வந்துடும். அதுவும் எவ்வளவு தடை, ஒரு வாரமா இப்படியே இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு சென்டருக்கு போகவே முடியல. இவ்வளோ தடையா இருந்தாலும் திரும்ப திரும்ப கால் பண்ணி எனக்கு அந்த அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் தேவதை ஆத்மா. இப்போ பாபா சொல்றாரு மனிதர்கள் அமைதியை விரும்புறாங்க, ஆனா இங்க யாருமே அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா இது ஒன்றும் சாந்தி தாமம் கிடையாது. சொல்லுவாங்களே, என்னடா கருவாட்டு கடை மீன் மார்க்கெட் மாதிரி சத்தம் போட்டுனுங்க. ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு அப்படிதான். இங்க வந்து எப்படி அமைதி கிடைக்கும்? அமைதின்னு ஒரு இடம் இருக்குது, சாந்தி தான். அதுக்கும் பாபா நமக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாரு, அங்க வந்து தான் உங்களை அமைதியை வாங்க சொல்றாரு. இங்க உடல் இருந்தாலும் பரந்தாமத்தில் ஆத்மா இருக்கணும். ஒரு பாட்டு கூட வருமே, உடல்கள் இங்கே இருந்தாலும் உயிர்கள் அங்கே இருந்துடுவேன்ட்டு. சரி, அப்ப பாபா சொல்றாரு அது நிராகாரமான உலகம். மற்றபடி இங்க ஆத்மா வந்துருச்சுன்னா அது நிம்மதியா இருக்கவே முடியாது. அதுதான் இப்ப சங்கம யுகத்துல பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குற யோக கலையே என்னது? இங்க உடம்ப போட்டுட்டு ஆத்மா மேல வர்ற கலை தான் கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா? அது நிராகாரமான உலகம். சரீரங்களுக்கே அங்க வேலை கிடையாது, வெறும் ஆத்மா தான் இருக்கும். அங்க இருந்து தான் நாம வர்றோம். மற்றபடி சத்தியுகத்துல அமைதி இருப்பதில்லை. இங்க என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா, மௌனம், பேசாம இருக்கிறது இல்லை, அந்த அர்த்தத்துல சொல்றாரு. மற்றபடி இந்த மாதிரி சண்டையெல்லாம் இருக்காது. பட் ஆழ்ந்த அமைதினா அது அந்த இடம்தான்.
ஏன்னா அங்கே குயில் கத்தும் நிறைய அந்த மாதிரி இனிமையான சவுண்டு கேட்கும்ல, அது சுகதாமமாகும். அதை சாந்தி தாமம்னு சொல்ல மாட்டோம். அங்கே நீங்கள் தூய்மை, சுகம், அமைதி மூணுத்துலேயும் இருப்பீங்க. சத்தியுகத்தில், பரந்தாமத்தில் தூய்மை, அமைதி இது ரெண்டும் இருக்கும், சுகம் இருக்காது. எந்த சச்சரவும் இருக்காது. பாருங்க, பாபா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறார். சச்சரவு இருக்காது அங்கே. வீட்டில் குழந்தைங்க சண்டை முதலானவைகளில் ஈடுபட்டாங்கன்னா அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆக ஆத்மாக்களாகி நீங்கள் அந்த அமைதி தேசத்தினராக இருந்தீங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இப்போ கலகம் நிறைந்த தேசத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த விஷயம் உங்களுடைய புத்தியில தான் இருக்குது. நீங்கள் தந்தையின் மூலமாக உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடையிறதுக்கான முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த கல்விச்சாலை ஒன்றும் குறைவானது கிடையாது. உன பாபா மீட்டில் பாபா என்ன சொன்னார், இப்படி வந்து என்னை சந்திக்கிறீங்களே இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சாதாரணதா இது, இறைவன் நீங்களும் சந்திக்கிறது. அதுமாரி இறைவன் கிட்ட நடத்துகிற இந்த ஸ்கூல் என்ன சாதாரண ஸ்கூலா? எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்ச இடமா இருக்கணும் இல்லையா இறைவன் வந்து உட்காராருன்னா. சாதாரணமாக நினைக்காதீங்க. கலகந்த நிறைந்த தேசத்தில் சுகம் நிறைந்த தேசத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா. இறை தந்தையின் பல்கலைக்கழகம் இது. முழு உலகத்திலும் இதுதான் பெரியதிலும் பெரியதான பல்கலைக்கழகம். இதை விட பெரிய யூனிவர்சிட்டி கிடையாது இல்லையா. இதில் மற்ற யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்களும் அதுக்கப்புறம் தான் ப்ரெஷரு, டென்ஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து தான் அமைதி, சக்தி, தூய்மை அனைத்தும் நிரம்ப பெறுகிறோம். இதில் அனைவருமே இந்த யூனிவர்சிட்டியில், இந்த பல்கலைக்கழகத்தில் இங்கே வர அத்தனை பேருமே அமைதி சுகத்தின் ஆஸ்தியை அடையிறாங்க. ஒரு தந்தையை தவிர வேற யாருடைய மகிமையும் கிடையாது. பிரம்மாவுக்குமே கூட மகிமை கிடையாது. தந்தை தான் இந்த சமயம் வந்து உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு. பிறகு உங்களுக்கு சுகமே சுகம்தான். பிரம்மாவுக்கு மரியாதை கொடுங்க, ஆனால் மகிமையெல்லாம் ஒருவருக்கு தான் இல்லையா. மரியாதை கொடுக்கறது வேற. இப்போ பாபா சொல்றார், இந்த சமயம் ஆஸ்தி கொடுக்குறாரு, இது முடிஞ்சோடனே என்னது துக்கத்தை ஃபுல்லாக கட் பண்ணுறாரு. டக் 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 டக்னு எல்லா துக்கமும் கட் ஆகிடும். வெறும் சுகமே சுகம்தான் அடுத்த 2500 வருஷம் இல்லையா. ஆனால் இந்த நரகத்தில் சினிமா பாட்டு சுகமே சுகமா அப்படின்லாம் பாட்டு ஏற்றுறாங்க. இங்கே என்ன சுகம் இருக்குது இல்லையா. சரி, சுகமும் அமைதியும் கொடுப்பவர் ஒரு தந்தை மட்டும்தான். அவருடையது தான் மகிமை. சத்தியுகம் திரேதாவில் யாருடைய மகிமையும் இருப்பது கிடையாது. அங்கேயோ ராஜ்யம் நடந்தபடி இருக்கும், நீங்கள் ஆஸ்தியை அடைஞ்சிடுவீங்க, மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. இதுதான் பெரிய ஆச்சரியம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்வர், பிரதமர், மந்திரி, எம்எல்ஏ இவங்களெல்லாம் வந்து புகழ்ந்து பாடுறாங்க பாங்க. அது கூட அங்கே இருக்காது போல இருக்கு எதுவுமே. அவங்க பாட்டுக்கு அமைதியாக ராஜ்யம் நடத்துவாங்க. ஏன்னா புகழும்போது தான் இகழ்றதுன்னு ஒன்று வருது. இங்கே எதுவும் கிடையாது விஷயம். அவங்க பிறப்பாங்க, ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க, அவங்க ஆளுவாங்க. சரி, அவங்க ராஜா, இவங்க பிரஜை அப்படி இருப்பாங்களே தவிர உங்களை மகிமை பாடி அவங்க கிட்ட இருந்து ஒரு காரியத்தை சாதிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே செய்வாங்க. இப்போ செய்ய மாட்டாங்க, பழி வாங்குற குணம் இருக்குதுன்னும் பொழுது தான் அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க இல்லையா. சத்தியுகம் திரேதால யாருடைய மகிமையும் இருக்கிறது கிடையாது. இறைவனையும் கோயில் கட்டியும் கும்பிட மாட்டாங்க. ஏன்னா அங்கே ராஜ்யம் நடந்தபடி இருக்கும். எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்ல பாருங்க. நீங்கள் ஆஸ்தியை அடைஞ்சிடுவீங்க, மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. அதனால் அங்கே கூட யாருக்கும் உண்மையில மகிமை கிடையாது. அப்போ இவ்வளோ கோயில்கள் தேவதைகளுக்கு மகிமை பாடுறாங்க, அது உண்மையில யாரோட மகிமை? கரெக்ட், சிவனுடைய மகிமை. சிவனுக்கு துணையாக இருக்கிற இப்போத்தைய நம்மளுடைய மகிமை. அம்மன் இல்லை, நாம் இப்போ பண்ணுறதான். தேவதையில் ராஜ்யம் பண்ணுறதுக்கு மகிமை கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற முகத்தோடு போய் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் தேவதைகள் உருவத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, இன்னொரு வானிலை சூப்பராக சொன்னார் பாருங்க, இப்பயுமே கூட உங்கள் உடம்புக்கு பூஜை பண்ண முடியாது, அதனால தான் உங்களுடைய ஆத்மாவுக்கு மட்டும் சாலிகிராமமாக வச்சு பூஜை நடக்குதுன்னாரு. பார்த்தீங்களா, செம்ம சூப்பரா, எவ்வளோ பெரிய ரகசியம். இப்போ பாபா சொல்கிறாரு, கிறிஸ்து தர்மத்தை ஸ்தாபனை செய்யலாம், அதை அவர் செஞ்சு தான் ஆகணும். தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாரு, இருந்தாலுமே கீழே இறங்கிட்டே தான் இருக்கிறாரு. என்ன மகிமை அவருக்கு? அவர் அதை பண்ணி தான்ப்பா ஆகணும், அவர் அதுக்கு தான் வர்றாரு. ஆனால் அவர் பண்ணுற தர்மத்தினால அவரே இறங்கி தான் இருக்கிறாரு. அப்போ மற்றவங்களாம் என்ன ஆவாங்க? இதில் என்ன மகிமை? கீழே இருக்கிறவங்க உயர்த்தினா தான் மகிமை. யாராவது உயர்த்தி இருக்கிறாங்களா?
எவ்வளோ பெரிய பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட் இல்லையா? செம்ம பாயிண்ட் இது. ஏன் மற்றவங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா புகழும் ஒருவனுக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இல்லையா? வேற யாருக்குமே மகிமை கிடையாது. நாராயணன் ஆட்சி புரிஞ்சா கூட அதுவுமே கலைகள் குறைஞ்சிட்டு தான் வருது இல்லை, தேவதைகளும் குறைஞ்சிட்டு தான் வர்றாங்க. அதுதான் சூப்பர். என்ன மகிமை இருந்தது? மகிமை ஒருவருடையதே ஆகும். இன்னைக்கு வாணியே மகிமை ஒருவருடையதே ஆகுன்றது தான் பிள்ளை இருக்குது. பல தடவை பாப்பா சொல்றாருல, அது புத்தியில வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப பாருங்க, அவருக்கே மகிமை இல்லைன்னா இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளுடைய புத்தி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது, அன்பு பற்று இருக்குதுன்னா அவங்களால நமக்கு இறங்க தான் செய்யறோம். அவங்க நம்ம துக்கம்தான், எப்படியா இருந்தாலும் துக்கம்தான் இல்லையா? அப்ப மகிமை ஒருவருடையது, அவரைத்தான் பதித்த பாவனரே விடுவிப்பவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவருக்கு கிறிஸ்து, புத்தர் முதலானவர்கள் நினைவில் வருவார்கள் என்பது கிடையாது. இருந்தாலும் கூட ஓ இறை தந்தையே என ஒருவரை நினைவு செய்கின்றனர். சத்தியுகத்திலோ யாருடைய மகிமையும் இருக்கிறது கிடையாது. பின்னர் இந்த தர்மங்கள் தொடங்கும். அப்ப பாருங்க, அதுல இன்னொரு ரகசியமும் இருக்குது. ஏன் சத்தியுகத்துல யாருடைய மகிமையும் கிடையாதுன்னா, பக்தி மார்க்கத்துல தான் மகிமை ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் யாரு கோயில் கட்டுறாங்க? யாருக்கு? சிவனுக்கு தானே கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு தான் கட்டுறாங்க, அப்புறம் தான் தேவதை கட்டுறாங்க. இப்ப மகிமை ஸ்டார்ட் ஆகுறது பக்தியில, அங்கே கடவுளுக்கு தான் மகிமை. அப்ப அங்க சொர்க்கத்துல கடவுள் ஞாபகமே இல்லைன்னா கடவுளுக்கே மகிமை இல்லாதப்ப மற்றவங்களுக்கும் மகிமை கிடையாது. அப்ப பாருங்க, இந்த நாடகத்துல முதல்ல கடவுளுக்கு மகிமை பாடிட்டு தான் ஆரம்பிக்குது, நரகத்திலே கூட இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, பின்னர் இந்த தர்மங்கள் தொடங்கும் போது தந்தையுடைய மகிமை பாருங்களா, இப்ப சொல்லிட்டு பாருங்க அடுத்த லைன்ல வருது இது. பின்னர் இந்த தர்மங்கள் தொடங்கும் போது தந்தையுடைய மகிமையை பாடுகின்றனர் மற்றும் பக்தி தொடங்குது. ஏன்னா எல்லா மதத்திலுமே எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க? இறைவனைத்தான் மகிமை பாடுவாங்க எல்லாருமே, இயேசுவா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும் இல்லையா? இப்ப பாப்பா சொல்றாரு, நாடகம் எப்படி உருவாகி இருக்குது, சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்னு தந்தையுடைய குழந்தைகளாக ஆனவங்க மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்களால புரிஞ்சிக்கவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாதுன்ட்டு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்ப பாருங்க. ஆக பதித்த பாவனரே விடுவிப்பவரேன்னு சொல்றவங்க யாரும் கிறிஸ்துவ நினைச்சோ புத்தரை நினைச்சோ சொல்றது கிடையாது. அவங்களுக்கு தெரியாது இயேசு அப்படின்னு சொன்னா கூட அவர் கடவுளா இருப்பாரோன்னு நினைச்சுன்னு தான் கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள வந்தது கிறிஸ்து ஆத்மா, அதுக்கு யாரும் மகிமை சொல்லல, கிறிஸ்துவுக்கு யாரும் மகிமை சொல்லல, இயேசுக்கு தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதான் சொல்றாரு, கிறிஸ்துவும் ஞாபகத்துக்கு வர்றதில்லை, புத்தரும் ஞாபகத்துக்கு வர்றது கிடையாது. அப்படி பார்த்தா இல்லையா? அப்படி ஆயிடுச்சு இல்லையா? பிரம்மா உடல்ல வர்றதுனால பிரம்மா ஒன்று நம்ம மகிமை பாடலை. அதான் சொல்ற, அப்படி மகிமை பாடிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடும், பக்தி ஆயிடும். நான் சொல்றாரு, எவ்வளோ ஆழமான வாணி இல்லை? சூப்பராக இருந்த தந்தை படைப்பவர் ஆவார். இதே வாணியை நீங்க சும்மா தனியா படிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் ஆச்சரியம் இல்லையா? அது உட்காந்து கிளாஸா எடுக்கும்போது தான் பாபா அங்க வரன்றாரு இல்லையா? அப்பதான் டச் ஆகுது. இப்ப பாபா சொல்றாரு, ஸோ சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்ற விஷயமே பாபாவுடைய குழந்தையானவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. தந்தை படைப்பவர் அவர், புதிய சிருஷ்டி ஆகிய சொர்க்கத்தை படைக்கிறாரு. ஆனால் அனைவருமே சொர்க்கத்துக்கு வந்துட முடியாது. நாடகத்தின் ரகசியத்தையும் புரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்றாரு, அதான் பெரிய விஷயம் இல்லையா? அங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு கூப்பிட்டாலே நீங்க சொர்க்கத்துக்கு வந்துருங்க, அவரே வரமாட்டார், அப்புறம் எங்க மத்தவங்க வர்றது? இங்க இவர் சொல்றாரு எல்லாரெல்லாம் வந்துட முடியாது, சிவனேன்ட்டு அப்படியே பக்தியில இருக்கிறவங்க கூட வர முடியாது, இங்க வந்து அப்பான்னு ஏத்துக்கிட்டாதான் வர முடியும் இல்லையா? அப்ப தந்தை கிட்ட இருந்து சுகத்தின் ஆஸ்தி கிடைக்குது. இந்த சமயத்துல எல்லாருமே துக்கம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க, அனைவருமே திரும்பி போகணும், பிறகுதான் சுகத்துல வருவீங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் நல்ல நடிப்பு கிடைச்சிருக்குது. அப்ப பாருங்க, இதுதான் பெரிய விஷயம். இது துக்க தாமம், இங்கே சுகம் கிடைக்காது, அமைதி கிடைக்காது, அதனால உங்க புத்தியை இங்கே ஈடுபடுத்தாதீங்க. நீங்க எதை நினைச்சாலும் கண்டிப்பா அது வந்து ஒரு புதைக்குழி தான், மாட்டிக்குவீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? போ சொர்க்கத்துல புத்தினால போ, சூக்ஷ்ம லோகத்துக்கு போ, பரந்தாமத்துக்கு போ, இந்த கலியுகத்துக்கு போயிடாத, கிடைக்காது. திரும்ப வருவீங்க, ஆனா இப்போதைக்கு அதுல ட்ரீம்ல இருங்க, அங்க ட்ரீம்ல இருங்க.
இல்லையா? இங்கே ட்ரீமில் இருந்தீங்கன்னா அவுட் ஆப்பு. நம்ம குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் நல்ல படிப்பு கிடைச்சிருக்கு. இது சாதாரண படிப்பு கிடையாதுன்னு சொன்னாப்பாங்க. அதை அண்டர்லைன் பண்ணி எழுதி வைக்கணும். சாதாரண படிப்பா இது? குறைவானது கிடையாது இல்லையா? ஓசியில் கிடைச்சதுனால இது சாதாரண படிப்பா இல்லையா? முக்காசி நல்ல விஷயம் எல்லாமே ஓசியாக தான் கிடைக்கும். நம்ம பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு மிகவும் நல்ல நடிப்பு கிடைச்சிருக்குது. படிப்பும் ஆக்சுவலாக நான் தப்பாக படிச்சிட்டேன், அது ஆக்சுவலாக நடிப்பு. ஆனால் அதுவும் கரெக்டு தான். நல்ல படிப்பு கிடைச்சிருக்கு, நல்ல நடிப்பு கிடைத்திருக்கிறது. எந்த தந்தைக்கு இவ்வளவு மகிமை இருக்குதோ அவர் இப்போ வந்து உங்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம்! இவ்வளோ மகிமை பாடினாங்களே 2500 வருஷமா, அவர் உங்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மேலும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். எல்லோரும் குழந்தைங்க தானே. தந்தை எப்பவுமே மகிழ்ச்சி மிக்கவராக இருக்கிறார். இதுதான் பெரிய விஷயம். இந்த ஆத்மா உணர்வுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குது. பாபா சரீரத்திலே வராததுனால, சரீர உணர்வே இல்லாதனால தான் அவர் எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கிறார். இதுதான் ஆனந்த ஸ்வரூபமானவர்ன்றது இறைவனுடைய அற்புதமான மகிமை. அவருக்கு சமமாகறதுனா என்ன அர்த்தம்? ஆனந்த ஸ்வரூபமாகணும். அப்போ அந்த தேக உணர்வு சுத்தமாக மறக்கணும் இல்லையா? அதான் இன்னைக்கு தலைப்பிலே வந்துருச்சு இல்லையா? கேள்வி பதிலே வந்துருக்கு. பார்ப்போம், அது இன்னும் உள்ள வரல. உண்மையில தந்தையை இப்படியும் கூட சொல்ல முடியாது. சூப்பரா சொல்றாரு பாருங்களா. ஆக்சுவலாக பாபா வந்து எப்பயும் மகிழ்ச்சி மிக்கவராக இருக்கிறாருன்னு கூட பாபா சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை அவர் மகிழ்ச்சியானவரா ஆனாரு அப்படின்னா பின்னர் மகிழ்ச்சி அற்றவராகவும் ஆக வேண்டி இருக்கும். சூப்பரா சொல்றாரு. என்னன்னா பாபா எப்பவுமே மகிழ்ச்சி மிக்கவராக இருக்கிறார், அது கரெக்டு. ஆனா மகிழ்ச்சி மிக்கவராக ஆனார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனார்னா அதுக்கு முன்னாடி வருத்தப்பட்டாருன்னு வந்துடும் இல்லையா? அப்போ மகிழ்ச்சியானவராக ஆனார் அப்படின்னா மகிழ்ச்சி அற்றவராகவும் ஆக வேண்டியிருக்கும். பாபாவும் இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டார். ஆக்சுவலாக பாபா சொல்றாரு, இதையும் தாண்டிட்டாரு. சுகம் துக்கத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர். அப்போ மகிழ்ச்சினா இங்கே வர்றது சொர்க்கத்தில், அதையும் விட்டுட்டாரு. இது வந்து அதீந்திரிய சுகம், அது வேற. பட் இந்த அந்த மகிழ்ச்சியான ரோல் இருக்குது இல்லை, நாடகத்தின் பங்கு, அதுல இருந்தும் அவர் அப்பாற்பட்டு இருக்கிறார். பாபாவின் மகிமையை இந்த சமயத்தில் உங்களின் மகிமையும் ஆகும் சொல்லிட்டாரா? இப்போ கோயிலில் இருக்கிறதுலாம் யாருடைய மகிமை? இப்போ நாம் பண்ணுற மகிமை, நாம் கொடுக்குற சக்தி எல்லாமே. பாருங்க, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், எல்லா மதத்துக்காரங்களுமே 108 மணிமலை சுற்றுறாங்க. இப்போ எல்லா மதத்துக்காரங்களும் சுற்றுறாங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள் அவசியம் ஏதாவது கொடுத்து தானே ஆகணும். அதான் பாபா சார் அவசியம். யாருமே வெறும் கையோட திரும்பி போகக்கூடாது. உங்கள் தொடர்பில் வரவங்க யாருமே, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. இப்போ பாபாவுடைய மகிமை இந்த சமயத்தில் என்னவோ அது உங்களுடைய மகிமையும். பின்னர் எதிர்காலத்தில் உங்களுடைய மகிமை தனிப்பட்டதாக ஆகும். தந்தை எப்படி ஞானக்கடலாக இருக்கிறாரோ அந்த மாதிரி நீங்களும் இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் இல்லையில் சக்தியும் இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லைன்ற மாதிரி சிவனுடைய மகிமை எதெல்லாம் இருக்குதோ அத்தனையும் உங்களோடது இப்போ. ஆனால் தேவதை ஆகிட்டிங்கன்னா உங்களது தனியாகிடும். பாபாது வேறு, உங்களது வேறு. ஏன்னா அங்கே சொர்க்கத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் துக்கத்தில் இருக்கிறவங்களை யாரையும் காப்பாற்றலை. இப்போ பாபா சொல்கிறாரு, சிவன் இல்லாமல் நம்ம ஏறும் கலை வர முடியாது இல்லையா? அடுத்தது சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னா அது பாபா சொல்கிறார் இல்லையா, குழந்தை இல்லைன்னா நானும் எனக்கும் ஒன்றும் பிடிக்கல, குழந்தை இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் இல்லைன்ற. பாருங்களாம், பெருமாள் கோயிலில் சிவன் கிடையாது. ஒரு கோயில் அம்மன் கோயில்னா வெறும் அம்மன் மட்டும் இருக்கிற கோயில் இருக்கும், ஆஞ்சநேயர் மட்டும் இருக்கிற கோயில் இருக்கும், ராமர் மட்டும் இருக்கிற கோயில் இருக்கும். ஆனால் சிவன் மட்டும் இருக்கிற சிவன் கோயில் கிடையாது. எல்லா தேவதைகளும், குழந்தைங்க இல்லாமல் அவர் இருக்க மாட்டார் கோயிலில் கூட. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுதான். அப்போ கோயிலில் பாருங்களா, சிவன் கோயிலில் ஃபஸ்ட்டு போய் சிவனை கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே சுற்றி எல்லாரையும் கும்பிட்டுட்டு வருவாங்க. எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ அது கூட நாமளாக தான் இருந்திருப்போம் போல இருக்கு. சரி, பாபா சார். ஓ சூப்பர் இல்லை? 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள். இன்னொன்று ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இது சூப்பராக இருக்குல்ல, 63 நாயன்மார்கள் 63 பிறவிக்கு கணக்கா? சரி, பாபா சொல்கிறாரு, உங்கள் இப்போ
பாபா எப்படி ஞானக்கடலா இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் இருக்கிறீங்க. அதனால தான் சமமான மகிமைன்றார் இல்லையா. அவருக்கு தெரிஞ்ச அத்தனையும் உங்களுக்கும் இப்போ பாபா சொல்லிடுறாரு. உங்களுடைய புத்தியில சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் இருக்குது. தந்தை சுகக்கடலாக இருப்பவர்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்குது. இந்த சமயத்துல நீங்க தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு உயர்ந்த கர்மத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த கர்மத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது எல்லாமே இல்லையா. பாபா சொல்றது எல்லாமே அந்த கர்மங்கள் உயர்ந்ததாக இருக்கிறதுக்கான ரகசியம் தான், தெய்வீக குணதாரணை. இந்த லக்ஷ்மி நாராயணர் மாதிரி இவங்க கண்டிப்பாக முந்தைய பிறவியில நல்ல கர்மங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த பதவியை அடைஞ்சிருக்கிறாங்க. இவங்க எப்படி பதவியை அடைஞ்சாங்கன்னு பாவம் உலகத்துல யாருக்குமே தெரியறது கிடையாது. போய் கும்பிடுறாங்க, அப்படியே கோவிந்தா கோவிந்தான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, கும்பலோட கோவிந்தான்ற மாதிரி அப்படிதான் எல்லாம் சொல்றாங்களா, நாமளும் சொல்லுவோம். அவங்க யாரு, என்ன பண்ணாங்க, எதுக்கு மகிமை பாடணும், எதையும் யோசிக்கிறது. அதுதான் சூப்பர் இல்ல. அப்ப இந்த பதவியை எப்படி அடைஞ்சாங்க? அதுக்கு முந்தைய பிறவில கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சு இருக்கிறாங்க. நீங்களும் அப்படிதான். அந்த பிறவி தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அடுத்த பிறவில லட்சுமி நாராயணனாக ஆகும். குழந்தைகளாக நீங்க இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் என தந்தை சொல்றாரு. நாம இப்படி இருந்தோம், இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என உங்களுடைய புத்தியில வருது. தந்தை அமர்ந்து கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான விளைவுகள் குறித்து உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதன் மூலமாக தான் நாம இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத், அதாவது உயர்ந்த வழி பாபா கொடுக்கிறாரு அப்படின்னா ஸ்ரீமத் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதுதான் பெரிய விஷயம். பாருங்க, ஸ்ரீமத் பகவத்கீதைன்றாங்க. இப்போ உயர்ந்த வழி, ஸ்ரீமத்ன்ற வார்த்தையை பகவத்கீதைக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. இப்போ ஸ்ரீமத் இருக்கிறது கீதை மட்டும்தான், மற்றது கிடையாது இல்லையா. அப்போ அதுவும் பாபா சொல்றாரு, நாராயணன் சாதாரண துக்கம் நிறைஞ்ச மனுஷன்ல இருந்து சுகம் நிறைந்த நாராயணன் ஆக்குறாரு அப்படின்னா அவருடைய ஸ்ரீமத்தை நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், ஒரு வினாடியும் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்ன்றாரு இல்லையா. அடி மேல அடி வச்சு போங்க, அவர்கிட்ட ஒவ்வொரு அடியிலும் வழி கேட்டு கேட்டு நடங்க. தானா உங்க புத்தி சொல்றதை கேட்காதீங்க, தண்ணி குடிக்கிறதுல இருந்து எல்லாமே. சூப்பர் இல்ல. அப்ப ஸ்ரீமத் கொடுக்குறாருன்னா ஸ்ரீமத் பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் பாபாவே நினைவு செஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் இப்படி சொல்றாங்க. கிளாஸ்க்கு வாங்கினா இல்ல வேலை இருக்கு, ஆனா நான் வீட்டுல நினைவு செஞ்சுட்டு தான் பிரதர் இருக்கிறான்னுவாங்க இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, அவர் வர்றதே இங்க பாடம் சொல்லி கொடுக்கதான். ஸ்ரீமத் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸ்ரீமத்தின் மூலம்தான் தத்துவங்களுடன் சேர்த்து முழு உலகத்தையும் அவர் உயர்வா ஆக்குறாரு. அவர் தானா ஜூ மந்திரகாலியை போட்டெல்லாம் ஆக்கல. இந்த ஸ்ரீமத்தை கொடுத்து உங்களுக்கு அந்த அதிர்வலைகளை மாற்றக்கூடிய யோகத்தை கற்றுக் கொடுத்து மாத்துறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா, எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. ஸ்ரீமத்தின் மூலம் தான் தத்துவங்களோட சேர்த்து முழு உலகத்தையும் உயர்வானதா ஆக்குறாரு. சத்தியுகத்தின் அனைத்துமே உயர்வானதாக இருந்துச்சு. அங்க சச்சரவுகளோ அல்லது பஞ்ச தத்துவங்கள்னால வர பாதிப்புகளான புயல் காற்று முதலானவை எதுவுமே ஏற்படுறது கிடையாது. அங்க அதிக குளிரும் இருக்காது, அதிக வெப்பமும் இருக்காது, எப்பவும் வசந்த காலமா இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க, நீ கரண்ட் இல்லைன்னா உள்ள உட்கார முடியல, அங்க எப்பயும் வசந்த காலமா இருக்கும். அங்க நீங்க எவ்வளவு சுகமிக்கவர்களாக இருக்கிறீங்க. இறைவன் மலர் தோட்டத்தை, அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனம் செய்யறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக அதுல உயர்ந்த பதவியை அடையிறதுக்கான முயற்சி செய்யணும் இல்லையா. அப்ப சொர்க்கத்தை ஸ்தாபனம் செய்யறாரு, இறைவன் தான் சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா அந்த சொர்க்கத்துல நீங்க உயர்ந்த பதவி அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சொர்க்கத்துக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொர்க்கத்தை பத்தி தெரியாது, இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போனா போதும்னு நினைக்கிறாங்க. அங்க இந்த மாதிரி பதவியெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. அதுக்கான முயற்சி செய்யணும் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு. தாய் தந்தையை பின்பற்றுங்கள்னு எப்பவுமே பாடுறாங்க. தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக மட்டும்தான் பாவ கர்மங்கள் அழியும். மேலும் பிறகு தந்தையுடன் ஆத்மாக்களாகிய நாம சேர்ந்து போக போறோம். ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் நீங்க பாதை காட்டணும்.
இதுதான் பெரிய விஷயம். நீங்க செஞ்சு அவங்களுக்கு அதன் மூலமாக புரிய வைங்க. சும்மா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பண்டிதர்னு சொல்லிட்டாரு இல்லையா? தந்தையோடு சேர்ந்து நாம போகவும் தயாரா இருக்கணும். செல்ல போகிறோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். இப்ப நரகமாக இருக்குது. கண்டிப்பாக நரகத்துல சொர்க்கத்தின் ஆஸ்திய கொடுத்திருப்பாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் அப்படின்னா முழு ஆஸ்தியை நீங்க அடையணும் அவர்கிட்ட இருந்து. அதுக்கு ஸ்ரீமத் படி நடக்கணும். இப்ப நரகமா இருக்குது. கண்டிப்பாக நரகத்துல தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்திருப்பாரு இல்லையா? சொர்க்கத்துக்கு போற வழியை சொர்க்கத்துல வந்தா கொடுக்க முடியும், நரகத்துல தானே கொடுத்துருந்துருக்கணும். இப்ப 84 பிறவிகள் முடிஞ்சு பிறகு நாம சொர்க்கத்துல முதல் பிறவி எடுக்கணும். முதல்ல பிறவி எடுக்கணும், அதான் மேல இல்லையா? முதல்ல பிறவி எடுக்கணும். உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் முன்னாடி இருக்குது. இப்படி ஆகணும் அப்படின்ட்டு லட்சியம் எதிரே வச்சிருக்கிறீங்க. ஏதோ இதுக்கு ஊர் தெரியாத இலக்கை நோக்கி நீங்க போகல, தெளிவா தெரியுது இதுதான் இலக்கு. இப்படி ஆகணும் அப்படின்னு லட்சியம் இருக்கு. நாமே லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறோம். உண்மையில இந்த படங்களின் அவசியம் எதுவும் கிடையாது. அப்ப பக்குவமற்றவர்களாக அடிக்கடி மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அதனால படங்கள் வைக்கப்படுகின்றன. மற்றபடி லக்ஷ்மி நாராயணன் படம் கூட தேவை கிடையாது. ஆனா படம் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் எப்பயும் ஞாபகம் இருக்கா? இல்லை இல்லையா? இருந்தா அது மாதிரி தவறான விஷயங்கள் ஸ்ரீமத்து மீறது பண்ணுவோமா? கிடையாது. அப்பயும் தான் மறந்துடுறாங்க இல்லையா பாவசரர்? இதோட அவசியங்கிறது இருந்தாலும் பக்குவமற்றவர்களாக அடிக்கடி மறக்கிறவங்களா இருக்கிறதுனால தான் படங்கள் வைக்கிறோம். சிலர் கிருஷ்ணருடைய படத்தை வைக்கிறாங்க. கிருஷ்ணரை பார்க்காம நினைவு செய்ய முடியறது கிடையாது. அனைவரின் புத்தியிலும் படங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு சித்திரங்களின் அவசியம் எதுவும் கிடையாது. நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க உங்களுடைய சித்திரமாகிய இந்த சரீரத்தையே மறக்கணும், தேகத்தோடு சேர்த்து அனைத்து சம்பந்தங்களையும் மறக்கணும். நீங்க ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினிகள் அப்படின்னு தந்தை சொல்றார். உங்களுக்கும் உடம்பு கிடையாது, அப்பாவுக்கும் உடம்பு கிடையாது, அப்புறம் எதுக்கு போட்டோ? எப்படி சூப்பரா கேட்டாரு இல்லையா? உங்களுக்கும் உடம்பு கிடையாது, அப்பாவுக்கும் உடம்பு கிடையாது, எதுக்கு போட்டோ? காருக்குள்ள உட்காந்துன்னு இருக்கிறீங்க, நீங்க கார் கிடையாது, ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ ஒலியாகவே தன் அனுபவம் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? உண்மையாக நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதுவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இதுதான் பெரிய விஷயம். அப்ப தேகத்தோடு சேர்ந்து அனைத்து சம்பந்தங்களையும் மறக்கணும். இதுல இவ்வளோ ரகசியம் இருக்குது. கிருஷ்ணர் உடலை கூட எதுக்கு பாக்குறீங்க எப்படி கேட்கிறாரு இல்லையா? சூப்பர். ஏன்னா உங்க சித்திரத்தையே நீங்க மறக்கணும், இது சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நீங்க மறக்கணும். அதான் பாவசரர் வெப்பம், குளிர், மான, அவமானம் இது எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டது, அதனாலதான் அதை மறக்கணும்ன்றாரு இல்லையா? சரி, என்னை நினைவு செய்தபடி இருந்தீங்கன்னா பாவங்கள் அழிஞ்சிடும்னு பிரியதர்ஷனாகி தந்தை சொல்றாரு. காதலனா பேசுறாரு இல்லையா? என்ன நினைவு செய்யுங்க, பாவ கர்மங்கள் போகும். அதை விட்டுட்டு தேகதாரி பிரியதர்ஷனை நினைச்சிங்க, பிரியதர்ஷனை நினைச்சிங்க, ஏறும் பாவம், வண்டி வண்டியா ஏறும் இல்லையா? சரீரத்தை விடும் பொழுது நாம இந்த பழைய உலகத்தை விட்டுட்டு இப்ப தந்தை கிட்ட செல்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான நிலை இருக்கணும். அது உடனடியாக அப்ப வராது. இப்பத்துல இருந்தே பயிற்சி பண்ணாதான். எப்பவுமே பாபா நான் வரேன் பாபா வரேன் பாபா அந்த நினைவு இருந்துகிட்டே இருந்தாதான் சரீரத்தை விடும்போது அந்த நிலை வரும். என்னது? ஆஹா, பழைய உலகத்தை விட்டுட்டு நான் அப்பா கிட்ட போறேன், அந்த நிலை இருக்கணும்ன்றார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? 84 பிறவிகள் முடிஞ்சிடுச்சு, இப்ப போகணும். ஒரு மாதாஜி, காமாட்சி மாதாஜி தெரியும்ல, அவங்க கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். காலெல்லாம் அப்படியே வீங்கிக்குது அடிக்கடி. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா துக்கமே இல்லை, ஏன்னா அவங்க பேரே சிரிக்கிற மாதாஜி தான், அதனால சிரிச்சுனா அவங்க பாபா எனக்கு பிரச்சனையே இல்லை பாபா, நான் உங்ககிட்ட வந்துடுறோம் பாபா அப்படின்னு குஷியா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நான் சொல்றேன் மாதாஜி இதெல்லாம் மனசுல, நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லை பிரதர், இது எதுக்கு வீணா போன சரீரம், இதை எப்படா விடுவோம் தான் இருக்கிறோம், நம்ம குஷியா தானே இருக்கிறோம் அப்படின்னு அதான் சொல்றாரு. அப்ப 84 பிறவிகள் முடிஞ்சிருச்சு, இப்ப போகணும், அப்படிதான் இருக்கணும். நமக்கு 84 பிறவி இருக்குமா? நேற்று சொன்னதோடைய கண்டினியூஷன். நிறைய குழந்தைங்க இது கடைசி பிறவி தானான்னு யோசிக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்?
இல்ல இல்ல, இப்ப விட்டு மறுபடியும் நரகத்துல ஒரு பிறவி எடுத்துருவோமா, அப்ப பாபா நினைவு வராது. அப்ப போகும்பொழுது 84 பிறவி முடிஞ்சு நான் போறேன்னு ஞாபகம் இருக்கணுமா. இன்னொரு பிறவி இங்க எடுத்துருவோமான்னு அப்படி வந்துடக்கூடாது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இது. 84வது பிறவி தான். இப்ப முடிஞ்சனா நேரம் பாபாட்ட தான் போவேன், அல்லது அட்வான்ஸ் பார்ட்டி ஆகும், அல்லது சூக்ஷ்ம லோகத்துல இருப்பேன். கலியுகத்துல இன்னொரு பிறவி கிடையாதுன்னு கன்ஃபார்மா இருக்கணும். எவ்வளவு பெரிய ரகசியம் இல்லையா. அப்ப என்னை நினைவு செய்யுங்கள்னு பாபா கட்டளை கொடுத்து இருக்கிறார். மிலிட்ரி கமாண்டர், நாம மிலிட்ரி இல்லையா, ஆன்மீக சேனை. ஸோ நம்ம அவர் கொடுக்குற ஒரே கட்டளை என்ன நினைவு செய்யுங்க. தந்தை மற்றும் இனிமையான வீட்டை மட்டும் நினைவு செய்யுங்க. நான் ஆத்மா, சரீரம் இல்லாம இருந்தேன், பிறகு இங்க நடிக்கிறதுக்காக சரீரத்தை தாரணை செஞ்சேன்னு புத்தியில இருக்குது. பாருங்களேன் பெரிய விஷயம். பிறவியிலே ஒருத்தருக்கு கால் இல்லை கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செயற்கை கால் இருக்குது, செயற்கை கையும் இருக்குது. ஆனால் அந்த செயற்கை கை எவ்வளோதான் போட்டிருந்தாலும் அவருக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், எனக்கு கை கிடையாதுன்ட்டு இல்லையா. அந்த மாதிரி தான் பாபா இப்போ சொல்கிறாரு, நீங்கள் உடம்பு இல்லாமல் தான் இருந்தீங்க, பிறவி எடுக்க மறந்துட்டோம் இல்லையா. அது செயற்கையோ இயற்கைன்னு நினச்சிட்டோம். அதுதான் பாபா சொல்றாரு. எப்படி சூப்பராக சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி புரிஞ்சுங்க, நான் அப்படித்தான் இருந்தேன், நடுவில் இங்கே வந்து நடிக்கிறதுக்காக உடம்பை தாரணை செஞ்சேன் அப்படின்னு புத்தியில் இருக்கா, வந்துடுச்சா எப்படி கேட்குறவங்க வர்றதுதான் மேட்ரே இல்லையா. அப்போ அப்படின்னு புத்தியில் இருக்குது. நடிச்சு குப்பையா ஆயிட்டோன்றார். தூய்மையற்றவர் ஆகிட்டீங்க நடிச்சு. இந்த சரீரம் பழைய செருப்பா இருக்குது. அதுக்கு தான் வைராக்கியத்தை வர வைக்கிறதுக்கு என்ன கம்பேர் பண்றாரு, செருப்பு, பழைய செருப்பு, பிஞ்சு போன செருப்புன்றாரு இந்த உடம்ப இல்லையா. அந்த மாத்தாச்சு அதே தான் சொல்றாங்க, இது பழைய செருப்பு இது அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மா தூய்மையாகிக்கிட்டே இருக்குது. தூய்மையான சரீரம் இங்க கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப உடம்பு முடியல, எனக்கு உபாதை வந்துச்சு, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நல்ல சரீரம் கிடைக்குன்னா கிடைக்குமா? இதோட மோசமான தான் கிடைக்கும் இல்லையா. தம பிரதானமாக தானே எல்லாம் ஆகுது. தூய்மையான சரீரம் இங்கே கிடைக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ ஆத்மா அப்போ இதெல்லாம் எதுக்கு, இன்னொரு பிறவி இங்கே எடுத்துடக்கூடாது, எனக்கு இது கடைசி பிறவி தான் அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். அப்போதான் இப்போ ஆத்மாக்களாகி நாம வீட்டுக்கு போக போகிறோன்ற எண்ணம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் தப்பிச்சோம். வேற யாராவது நினச்சிட்டோம், எப்படி துடிப்புல திடீர்னு விசில ஊதுவன்றாரு. கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த நேரம் தான் யாரு கூடயாவது போய் பாபா தான் சொல்றாரு, இப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் புத்தி மாட்டிருக்கோ அது கடைசியில் அவசியம் வரும் எதிரில்ன்றாரு. எவ்வளோ இது இல்லையா. யாரோ ஒருத்தவங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களை உங்களுக்கு பிடிச்சி அவங்கள பார்க்க வாய்ப்பு இல்லை, ஆனால் மனசில் நினச்சா கடைசி நேரத்தில் எடுத்தா இந்த நாடகம் முன்னாடி இட்டாந்து நிறுத்தும். இப்போ புத்தி போயிடும்ல, டக்குன்னு போயிடும்ல. எவ்வளோ சூப்பராக சொல்றாரு பாருங்க. தூய்மையான அதுக்கு தான் கனவுலலாம் நமக்கு யாரோ அந்த பழையவங்க பிடிச்சவங்களாம் ஞாபகம் வந்தாங்கன்னா எச்சரிக்கை வச்சுக்கணும், கணக்கு இருக்குது, எரிக்கணும். அதுதான் இப்போ பாபா சொல்றாரு, இப்போ ஆத்மாக்களாகி நாம வீட்டுக்கு திரும்பி போக போகிறோம். முதல்ல இளவரசன் இளவரசி ஆக போகிறோம், பிறகு சுயம்வரத்துக்கு பின்னாடி லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறோம். அப்படி புரிஞ்சுக்கோங்கன்றாரு. பிரம்ம பாபாவுக்கு மட்டும் இல்லை, நமக்கே அப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் இளவரசின்றாரு, கிருஷ்ணர் ராதைன்னு சொல்லலை. அப்போ நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா. ராதா கிருஷ்ணர் யாருன்னு கூட மனிதர்களுக்கு தெரியாது. 2 பேரும் வேற வேற ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. பிறகு அவங்களுடைய சுயம்வரம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்னா ஜாலியாக சுத்திட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஜாலியா சுத்துறதுலாம் வீணா போன நரகத்துல நடக்கிற வேலை, அங்க அப்படி கிடையவே கிடையாது இல்லையா. குழந்தைகளாகி நீங்க காட்சியில சுயம்வரத்தை பார்த்து இருக்கிறீங்க. ஆரம்பத்துல நிறைய காட்சிகள் கிடைத்து கொண்டிருந்தன. ஏன்னா பாகிஸ்தான்ல உங்களை மகிழ்ச்சியுடன் வச்சுக்கிறதுக்காக இந்த நடிப்பு அனைத்தும் நடந்து கொண்டிருந்தது. காட்சி ஏன்னா அது அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவு, அந்த சண்டை அதெல்லாம் நடந்துட்டு இருந்த டைமு இல்லையா. ஊரடங்கு உத்தரவு வேற, வெளியிலே வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு குஷிப்படுத்துறதுக்காக தான் அந்த நடிப்பு காட்சி கொடுக்கறது. எப்படி பாபா எப்படி குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறாரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அனைத்தும் நடந்து கொண்டிருந்தது. அப்போ போய் வெளியிலும் சுற்றியும் காட்ட முடியாது. கடைசி காலத்தில் அடிதடி இருக்கவே செய்யும், நிலநடுக்கங்கள் நிறைய ஏற்படவே செய்யும்.
உங்களுக்கு காட்சிகள் கிடைத்தபடி இருக்கும். நாம என்ன பதவியை அடைவோம்னு அனைவருக்கும் தெரிஞ்சிடும். பிறகு யார் குறைவா படிச்சாங்களோ அவங்க துடிப்பாங்கன்ற, மிகவும் வருந்துவாங்க. பதவி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி எப்படி இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்க, காட்சிகள் கிடைச்ச இன்னொன்று கூட பாபா சொல்லிக்கல, கடைசி நேரத்தில் நீங்கள் பக்காவாகும்போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லுவீங்களாம் இங்கே இருந்துட்டு. அது எப்படின்னு தெரில, அது காட்சியாக கிடைக்குமா? ஆனால் ஒரு வானிலை சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ எல்லாத்துலேருந்தும் புத்தியை நீக்கி பாபா கிட்ட அது இன்னைக்கு அதில் தான் இருக்குது எல்லாமே. சரி, கம்மியாக படித்தவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்களும் படிக்கவில்லை, மற்றவங்களும் படிக்க வைக்கவும் இல்லை, நினைவிலும் இருக்கவில்லை அப்படின்னு பாபா சொல்லுவார். நினைவில் இருக்கிறதன் மூலம்தான் சதப்பிரதானமாக ஆக முடியும். தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்துபவர் தந்தை தான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஒரு சிலர் இருக்கிறாங்களாம், பாபா குழந்தை ஆயிடுறாங்க, பக்காவாக ஃபுல் இது, ஆனால் அவங்க குடும்பத்துலேருந்து யாரையுமே அழைச்சிட்டு வர மாட்டாங்களாம். இப்போ பாருங்க, அவங்க குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி, அதுக்கு கடைசியில் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வாங்குவாங்க. தேவதை ஆகிறதுக்கு வான்னு கூப்பிட்டா சாக்கடையில் தள்ளிட்டு அழிச்சிட்டும் வரல. அதான் பாபா சொல்றாரு, அப்போ ஒழுங்காக தினம் தினம் அப்போ அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா ஒழுங்காக முறையில் படிக்கலன்னு அர்த்தம். படிச்சிருந்தா இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு டச் ஆகி பண்ணிவிடுவாங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் படிக்கவும் இல்லை, படிக்க வைக்கவும் இல்லை, குழந்தைங்கள நினைவிலையும் இல்லை. ஏன்னா நினைவின் மூலம்தான் சதா பிரதானமாக ஆக முடியும். தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்துகிறவர் தந்தை தான். என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய துரு பாவக்கரை ஆத்மாவிலிருந்து நீங்கும். நினைவின் யாத்திரை செய்கிற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்கும் இப்போ நிலைக்காது தான், ஆனால் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? கடைசியில் நிலைச்சிடும் அது. வேலை தொழில் முதலானவைகளை தாராளமாக செய்யுங்க, ஏன்னா கர்மம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் புத்தியோடைய தொடர்பு அங்கே இருக்கணும், வீட்டில் இருக்கணும். எப்படா வீட்டுக்கு போவேன்னு இருக்கணும். ஆஃபீஸில் இருக்கும்போது நினைக்கிறாங்களா எப்படா வீட்டுக்கு போவேன்ட்டு, அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி அப்போ இதுவுமே எப்படா வேலையை முடிச்சு டக்குன்னு பாபா முன்னாடி போய் உட்காருவேன், அது மாதிரி இருக்குது அவங்களுக்கு. சீக்கிரமாக கடற்கடன்னு சமைச்சிட்டு போய் டக்குன்னு பாபா முன்னாடி உட்காந்து பாபா நினைவு செய்யணும், அந்த குஷி வருதா? அந்த மாதிரி வேலையே இல்லை இல்லை. சரி, நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க, ஆனால் உலகம் எப்படி இருக்குது இல்லையா? அதுதான் பாபா சொல்ற. புத்தியோடைய தொடர்பு அங்கே இருக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கை கால்கள் காரியம் செய்தபடி புத்தி அங்கே இணைஞ்சு இருக்கணும். தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக இங்கேயே தான் நீங்கள் ஆகணும், அங்கே போய் மாற்றுறது கிடையாது. இல்லற விஷயங்களை இருந்தபடி நீங்கள் என்ன நினைவு செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் புது உலகத்தின் எஜமானர் ஆக முடியும். தந்தைங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது. இல்லறத்தை விட்டு வான்னு கூட கூப்பிடல, நீ அங்கேயே என்ன நினைவு செய்யுங்க. அங்கே இருந்தால் தான் நினைவு வர மாட்டேங்குது. அது மாதிரி நிறையா குடும்பம் இருக்குதுல்ல, அதுதான் காமெடி. அது செஞ்ச பாவம். அது அதையும் மீறி நம்ம முயற்சி பண்ணால் வந்துடும். ஆனால் அப்போ பாபா சொல்ற, தந்தை வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது, உங்களுக்கு மிகவும் சுலபமான உபாயத்தை கொடுக்குறாரு. உங்கள் பாவத்தை எரிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியான வழியை சொல்கிறார் இல்லையா? அங்கே பாருங்க, இயேசு உங்களுடைய பாவத்தை எல்லாம் கழுவினார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நைட்டெல்லாம் உட்காந்து அலையிலையா அலையிலையான்ட்டு உபவாசம் இருந்துட்டு என்னமோ கடுமையாக பயிற்சியெல்லாம் பண்ணுறாங்க. அவர் தான் கழுவிட்டார், ஈஸியாக்கி விட்டு போயிட்டார், அப்புறம் எதுக்கு இவங்க கத்துறாங்க? அப்பயும் இவங்க கஷ்டம் தானே படுறாங்க. நமக்கு எதுவும் எதாவது கண்ணு முழிக்க சொன்னாரா? பட்டினி கிடக்க சொன்னாரா? எதுவும் ரத்தத்தை சாப்பிட்றாங்க. சரி, அதை விடுங்க. அப்போ நமக்கு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கறது கிடையாது இல்லையா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வழி, புத்தியை மட்டும் நினைங்க, அழிவற்ற ஆத்மாவை நினைங்க. அழிவற்ற ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுட்டு அழிவற்ற பரமாத்மாவை நினைங்க, அவ்வளோதான். சுகதாமத்தின் எஜமானர் ஆகிறதுக்காக என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. நாராயணன் ஆகணுமா? என்ன நினைவு செய்யுங்க. இப்போ நீங்கள் நினைவு செய்யுங்க, தந்தை கூட நட்சத்திரம் மாதிரி இருக்கிறவர். மனிதர்கள் அவரை சர்வசக்திவான், மிகவும் திறன்மிக்கவர்னு சொல்கிறாங்க. மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன் என தந்தை சொல்கிறார். இப்போ இன்னொரு சூப்பரான பாயிண்ட், இப்போ தான் இது டச் ஆகுது. மனித சிருஷ்டியின் விதைன்றது நிறைய மீனிங்கில் சொல்லியிருப்பார். பரந்தாமத்து தலைகீழ் மரத்தின் விதையாக இருக்கிறாரு, ஏன்னா மரத்தை கற்று பார்த்தா கீழே விதை மாதிரி இருக்கிறாருன்றது. இன்னொன்று எல்லா ஞானமும் அவருக்குள்ளே இருக்குது, அதனால் விதைன்னு. இன்னொன்று மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன் அப்படின்னா
மாமரத்தின் விதை ரூபமாக இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? மாமரம் வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சோ அதுவா இருக்கிறான், அதுதான் இந்த விதை, மாவிதை. அந்த மாதிரி மனிதர்கள் இந்த உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்களோ அந்த மாதிரி நான் இருக்கிறேன், அப்படித்தானே இருக்கிறாரு பாபா இல்லையா? ஆத்மா இப்போ மனித சிருஷ்டின் விதை ரூபமாக இருக்கிறான் அப்படின்னா ஆத்மாவா இருக்கிறான் தான் அர்த்தமே அதுக்கு இல்லையா? பாருங்க, இவ்வளோ நாள் கழிச்சு தான் இந்த பாயிண்ட் டச் ஆகுது. மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன். விதையாக இருக்கிறதுனால சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை நான் தெரிஞ்சிருக்கிறேன். நீங்க விதை கிடையாது, நான் விதையாக இருக்கிறேன். அதனால என்னை ஞானக்கடல்னு சொல்றாங்க. மனித சிருஷ்டியின் சைத்தன்யமான விதையாக இருக்கிறார், உயிரோட்டமிக்க விதையாக இருக்கிறாரு. அவருக்கு இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? விதை ரூபத்திலே இருக்கிறார், முழு இதோடைய ஞானமும் அவருக்கு இருக்குது. அதனால அவருக்கு தான் இது தெரிஞ்சிருக்கும். விதை ரூபமாகவே இருக்கிறதுனால தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அவர் இலையாயிட்டாருன்னா தெரியாது. இலைக்கு இலையோடைய ஞானம் தான் இருக்கும், விதையோடைய ஞானம் கிளையோடைய ஞானம்லாம் இருக்காது. விதையிலிருந்து தானே எல்லாம் வருது, விதைக்கு தான் எல்லா ஞானமும் இருக்கும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, அவருக்கு தான் இது ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குது. மற்றபடி ரிஷி முனிவர்கள் யாருக்குமே படைப்பவரை பற்றியும் படைப்புடைய முதல் இடை கடைசி பற்றியும் தெரியாது. ஏன்னா அவங்க அந்த மரத்துடைய ஒரு இலை தான். அவங்க இலைக்கு எப்படி தெரியும் மரத்துடைய ஃபுல் ஞானம்? சூப்பர் இல்லையா? அப்போ ஒருவேளை குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ரிஷி முனிகள் எல்லாருமே பாபா குழந்தைங்க தான் இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவரிடம், அதாவது தந்தையிடம் அவங்க போகிறதுக்கு தாமதம் ஆகாது. பாபா அங்கே தான் இருக்கிறாரு நினச்சாங்கன்னா டக்குன்னு போயிடுவாங்க, அங்கே போயிடுவாங்க, சக்கரத்தில் வரமாட்டாங்க அப்புறம். அதனால் தெரியல, போகவும் இல்லை. ஆனால் தந்தையிடம் செல்லும் வழி யாருக்கும் தெரியாது. தூய்மையான உலகத்துக்கு தூய்மையற்றவர்கள் எப்படி போக முடியும்? அது அப்படிப்பட்ட தூய்மையான இடம், தூய்மையற்றவர்கள் எப்படி போக முடியும்? இப்போ இவங்க தூய்மையற்றவர்கள் தெரியுது, ஆனால் தூய்மையாக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு கிடையாது. ஆகவே பாபா சொல்றாரு, காமம் என்ற மிகப்பெரிய எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள் என தந்தை சொல்கிறார் இல்லையா? எவ்வளோ பெரிய எதிரி, இதுதான் பெரிய விஷயம். அப்போ இதை வெற்றி அடைங்கள் யாராவது புத்தரோ அல்லது இயேசுவோ நபியோ சொன்னாங்களா? அதெல்லாம் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்புறம் எங்கே தூய்மை ஆகுறது இல்லையா? அப்போ பாருங்க, அதனால காமம் தான் உங்களை அசுத்தமாக்கிச்சு, அதனால அதன் மீது வெற்றி அடைங்க. இதுதான் உங்களுக்கு முதல்ல இருந்து இடையிலேருந்து கடைசி வரைக்கும் துக்கத்தை கொடுக்கறது. துவாபரகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ கலியுகத்துடைய இறுதி வரைக்கும் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது காமம் தான். குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு நல்ல விதமாக நான் புரிய வைக்கிறேன், எந்த கஷ்டமும் கிடையாது இதை புரிஞ்சுக்கிறதுல. தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நீங்கள் நினைவு செய்யணும். அதான் பாபா சொல்கிறார், உங்களுக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது, எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறேன், நல்ல விதமாக புரிய வைக்கிறேன். தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யணும். தந்தையுடைய நினைவு, அதாவது யோகத்தின் மூலம்தான் பாவங்கள் பஸ்பமாகும். ஒரு வினாடியில் தந்தை கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குது. அப்போ அவரை நினைக்காம ஏன் ஒரு வினாடியில் ஒரு சொர்க்கத்தின் ராஜ்யமே அவரை நினச்சா கிடைக்குதுன்னா அதை விட்டுட்டு ஏன் கண்டதை நினைக்கிறீங்கன்ற? ஏன் புத்தி அது பதியணும், கும்பகாரண தூக்கம் எழுப்புறாரு இல்லையா? குழந்தைங்க எவ்வளோ நல்ல பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்க. அவர்கிட்ட இருந்து தான் ராஜ்யம் கிடைக்குது, அவர் தான் சுகத்தை கொடுக்குற, மற்ற எல்லாம் துக்கத்தை கொடுக்குது. சுகத்தை கொடுக்குறவரை விட்டு ஏன் குழந்தை துக்கம் கொடுக்கறத நினைக்கிறேன்? அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? குழந்தைங்க சொர்க்கத்துக்கு வரக்கூடும், ஆனால் சொர்க்கத்திலும் கூட உயர்ந்த பதவி அடையணுமே, அதுக்காக முயற்சி செய்யணும். சொர்க்கத்துக்கு நாம் போய் தான் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் கேட்டாலும் கூட சிவன் வந்துட்டாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. எல்லா சாது சனி இந்த யோகாலாம் கற்றுக் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, கடவுள் வந்துட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும், ஏன்னா எல்லாருக்கும் வந்து பிரம்மகுமாரிகள் போய் சொல்லிடுறாங்க, எப்படியாச்சும் விஐபி மீட் அதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு எதை புரிஞ்சுக்கிறாங்க? இறைவன் தான் பேசுகிறாருன்னு அவங்களுக்கு டச் ஆகிடுது. அப்போ 20 வருஷத்தில் சொர்க்கம் வரும்போதுன்னு டச் ஆகிடுது. அந்த தைரியத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வேதத்திலலாம் லட்சக்கணக்கான வருஷம்னு இருக்குது, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் 20 வருஷத்தில் சொர்க்கம் தேவதைகள் வந்து ஆள போகிறாங்க, முருகப்பெருமான் வரப்போகிறாருன்னு ஒருத்தர் சொல்லின்னு இருக்கிறார். அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? ஆனால் இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா
வள்ளலாரை பற்றி இதை பற்றி தான் அவங்களாம் யாரும் சொன்னது கிடையாது. இவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது? அப்போ இங்கே கோர்ஸ் கேட்டது, ஆனால் எங்கேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுன்றதை மட்டும் மறைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் இது பார்த்தீங்கன்னா சத்யசாய் பாபாவும் இதை பண்ணியிருக்கிறாரு. இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம ஒருத்தர் நான் தான் முருகனுடைய அவதாரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிறாங்க, தந்தை வந்துட்டான்னு கொஞ்சம் கேட்டாலே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஞானத்திலே ஊர்ன ஆத்மா, அந்த அஞ்ஞானமாக இருந்தாலும் ஊர்ன ஆத்மா டக்குன்னு புரிஞ்சுக்கும். ஸோ கடவுள் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வந்துடுன்ற தைரியத்தில் தானே எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. அப்போ கடவுள் வந்தாருன்னு சொல்லணும்ல. அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம் கடவுளை மாதிரி. ஏன் சொன்னால் என்ன ஆகும்? அவங்க வியாபாரம் போயிடும். அதனால சொல்கிறது கிடையாது. இதுதான் புகழ் இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதான் பெரிய விஷயம். மகாபாரத சண்டைன்னு இப்போ நடக்கிறது அதே மகாபாரத சண்டை தான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லையா? சொல்கிறாங்களே, இன்னைக்கு பாருங்க ஏவுகணை விடுறாங்களே, இதைத்தான் இப்போ மகாபாரதத்தில் காட்டினாங்கன்னாங்க. ஆனால் அந்த மகாபாரதம் தான் இப்போ நடந்துருக்குதுன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ இருக்கிறது அப்பயே காட்டிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக தந்தையும் கூட இருப்பார். இப்போ சண்டை நடக்குதுன்னா அப்பா விட்டுருவார குழந்தைங்கள? அவரும் கூட இருந்து குழந்தைங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் கற்பிக்கிறார். நீங்கள் அனைவரையும் எழுப்பியபடி இருக்கிறீங்க. யார் பலரை எழுப்புறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. அதுக்கு முயற்சி செய்யணும். செம்ம பாயிண்ட் இல்லையா? பாபா எழுப்புறாரு, அவருக்கு சரீரம் இல்லை, அவரே எழுப்புறாரு. நாமளே சொன்னா கூட அவர் எழுப்புனாதான் எழுந்திருப்பாங்க, அது வேற விஷயம். பட் அதுக்கு நீங்க கருவியாவது ஆகணும்ல. ஆனாதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். அதனால அதுக்கு முயற்சி செய்யணும். அனைவரும் ஒரே மாதிரியான முயற்சியாளராக இருக்க முடியாது. ஏன்னா பாடசாலை மிக பெருசு, உலகம் ஃபுல்லா இருக்குது இது இல்லையா? பிரம்மகுமாரி கீதா பாடசாலை. ஏன்னா இது உலக பல்கலைக்கழகம், எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. முழு உலகத்தையும் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமமாக ஆக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆசிரியர் எப்பவாவது இருப்பாரா? முழு உலகத்தையும் சுகதாமமாக மாத்துற ஆசிரியர். உலகம் என்பது முழு உலகத்தையும் குறிக்குது. தந்தை தான் முழு உலகத்துடைய மனிதர்களை சதோ பிரதானமா ஆக்குறாரு, அதாவது சொர்க்கத்தை உருவாக்குறாரு. ஏன்னா சதோ பிரதானமானவர்கள் அங்கதானே இருப்பாங்க. பக்தி மார்க்கத்துல கொண்டாடுற பண்டிகைகள் அனைத்தும் இப்ப சங்கம யுகத்துல நடக்கிற விஷயங்களை வச்சுதான். சங்கம யுகத்துடையது தான் எல்லா பண்டிகையும். இப்பதான் அது எல்லாமே இல்லையா? சத்தியுகம் திரேதா யுகத்துல எந்த பண்டிகையும் இருக்காது. அங்க பலனை அனுபவிப்பாங்க. பாருங்க, இது ஒரு பாயிண்ட் ஒன்று டச் ஆகுது சூப்பரா. என்னன்னா தீபாவளிக்கு நிறைய காரணம் சொல்றாங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு. ராமர் ஆட்சியில் அமர்ந்த நாள் தீபாவளின்றாங்க. கிருஷ்ணர் நரகாசுரனை அழிச்ச நாள் தீபாவளின்றாங்க. அப்ப எதுதான் இதுல உண்மை? பாத்தீங்கன்னா இந்த மூணுமே ஒரே நாள் தான் குறிக்குது. எப்படின்னா ராமராஜ்யம், ராமர் உட்கார்ற நாள்ல ராமராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுற நாள். அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? நாராயணன் அரியணையில உட்கார்ற நாள். நாராயணன் அரியணையில உட்காரும் போதுதான் 100% சொர்க்கம்ன்றாரு. அது வரைக்கும் 100% கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் அந்த ராஜ சிம்மாசனத்துல உட்கார நேரம் தான் வரைக்கும் அசுர மனிதர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. ஸோ கடைசியா இருக்கிற அசுர மனிதன் அன்னைக்கு அழியிறான். அப்ப கரெக்டா வந்துருச்சா? அசுரன் அழியிற நாளும் கரெக்டா வந்துடுச்சு. இப்போ இது டச் ஆச்சு எனக்கு நேத்தோ பஸ்ல போகும்போது. எவ்வளவு பெரிய ரகசியம் இல்லையா? சூப்பர். கரெக்டு தான். அசுரன் அழிக்கிறது எல்லாமே கரெக்டு தான். இப்போ பாபா சொல்றாரு, அதான் இப்போ சொல்லும்போது இது ஞாபகம் வருது. எல்லாமே இந்த சங்கமயுகத்துடைய வேலை தான். சத்தியுகம் திரேதா யுகத்துல எந்த பண்டிகையும் இருக்காது. மற்றபடி அங்க ஒன்றும் எதுவும் கொண்டாட மாட்டாங்கன்ட்டாரு. அங்க பலனை தான் அனுபவிப்பாங்க. பண்டிகைகள் அனைத்தும் இங்கே தான் கொண்டாடுறாங்க. அங்க அப்படியே வருஷம் வருஷம் இதை ஞாபகம் வச்சு அப்படிலாம் கொண்டாட மாட்டாங்க. ஆனா பாபா சொல்லியிருக்காரு, நாராயணன் சிம்மாசனத்தை ஏறும்போது கொஞ்சம் கொண்டாடுவாங்கன்றாரு. அவ்வளவுதான். சிம்மாசனத்துல ஏறும்போது மட்டும். அது கூட ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஏறினாங்க அப்படிலாம் கொண்டாட மாட்டாங்க. பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டாங்க. அப்ப அங்க பலனை அனுபவிப்பாங்க. பண்டிகைகள் அனைத்தும் இங்கே தான் கொண்டாடுறாங்க. ஹோலி மற்றும் துரியா எனும் பண்டிகைகள் இந்த ஞானத்துடைய விஷயங்கள் தான்.
கடந்து சென்ற விஷயங்களை தான் பண்டிகைகளாக பிற்காலத்துல கொண்டாடியபடி வந்திருக்கிறாங்க. அனைத்தும் இந்த சமயத்தினுடையதாகும். ஹோலியும் கூட இந்த சமயத்தினுடையதாகும். இந்த 100 வருஷத்துக்குள்ளதான் அனைத்து விஷயங்களும் நடந்து விடுகின்றன. இப்போ இது எப்படிப்பட்ட சரித்திரம்னா இது இந்த 100 வருஷம்தான். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சரித்திரம் கிடையாது இல்லையா? சிருஷ்டியும் கூட புதுசா மாறிடுது. நாம பல முறை சுகத்தின் ஆஸ்தி எடுத்தோம். அது பாபா சொன்னார்ல, துரியா ஹோலி, அது ஞாபகம் இருக்கா? ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஹோலி பண்டிகை அப்ப இங்க எப்படி பொங்கலுக்கு போகின்ட்டு முன்னாடி நாள் எரிக்கிறாங்களோ அதே மாதிரி ஹோலிக்கும் எரிப்பாங்களாம். அது அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் உண்மையிலே? ஹோலினா தந்தையோட சேர்ந்து தந்தையுடையவரா ஆகிறதுக்கு பேர் தான் ஹோலியாம். அப்ப கூடவே நீங்க என்ன பண்ணணும், இங்க பழைய விஷயங்களை எரிச்சிடுறீங்க. ஸோ அதுதான் இங்க எரிச்சிட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சிருஷ்டியும் புதுசாகுது. பல முறை சுகத்தின் ஆஸ்தி, அதாவது சொர்க்கத்தை அடைஞ்சிருக்கிறோம், பிறகு இழந்தும் இருக்கிறோம். நாம மீண்டும் தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று குஷி ஏற்படுது. பிறருக்கும் கூட இந்த ஆஸ்தி எடுக்கிற வழியை காட்டணும். நாடகத்தின்படி சொர்க்கத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக ஏற்படணும். இதுவும் ஒண்ணு இருக்குது. நீங்க குஷியா இருக்கணும், மற்றவங்க கிட்ட சொல்லணும். ஆனா சொல்லி அவங்க கேட்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, நாடகத்தின்படி சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகியே தீரணும் 100 வருஷத்துக்குள்ள. அவங்க கேட்கலன்றதுனால ஆயிடுமா? அவங்க கடைசியில் அலறி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அது நாடகம் பார்த்துக்கும். நம்ம வேலை தெளிக்கிறது, விதை போடுறது. அப்ப பகலுக்கு பின் இரவு, இரவுக்கு பின் பகல் வர்ற மாதிரி கலியுகத்துக்கு பின் சத்தியுகம் கண்டிப்பாக வந்தே ஆகணும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுடைய புத்தியில குஷியின் முரசு ஒலிக்கணும். குஷியில் அப்படியே நடனம் ஆடிட்டு இருக்கணும். நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்டா எப்படி ஆட்டம் ஆடுது ஆத்மா, அந்த மாதிரி இந்த இந்த ஞானத்துல குஷியில ஆடணுன்றார். அமிர்த வேலையப்போ இதை படிச்சீங்கன்னா செம்ம குஷியா இருக்குங்க. படிச்சிருக்கீங்களா அது மாதிரி அமிர்த வேலையில? சரி, இனிமேல் பார்ப்போம். இப்ப நேரம் முடிய போகுது. என்ன நேரம் முடிய போகுது? துக்க நேரம் முடிய போகுது. குஷி ஆரம்பமா போகுது. அப்போ குஷியின் முரசு ஒலிக்கணும் உங்க புத்தியில. நாம திரும்பி போறோம், சுகதாமத்துக்கு போறோம். இது கடைசி பிறவி. கர்ம போகத்தை அனுபவிக்கிறது கூட, கர்ம போகுனா என்னது? சுமை, கர்ம சுமை. உடலின் வியாதி, மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாமே கர்ம சுமை தான். அதை அனுபவிக்கிறது கூட இந்த குஷியில லேசாயிடுது இல்லையா? பாபா நினைவுல இந்த இதுல இருக்கும்போது அது லேசாயிடுது. சூப்பர் இல்லையா? கணக்கு அதான் திருஞானம் பெறதுக்கு அப்புறம் குஷி குஷியா அனுபவிங்க. ஜுரம் வந்துச்சுன்னா அப்படித்தானே சொல்றாரு, குஷி குஷியா அனுபவிச்சுடுங்க கர்ம கணக்கன்னாரு. குஷியில லேசாயிடுது. அப்போ அவ்வளோ ஞானி ஆத்மா. கணக்கு வழக்குகள் கொஞ்சம் அனுபவிப்பதன் மூலமும் கொஞ்சம் யோக பலத்தின் மூலமும் முடியணும். எது? கணக்கு வழக்குகள் 2 விதமா முடியணும். கொஞ்சம் அனுபவிக்கிறதன் மூலமாகவும் முடியும். ஏன்னா பிரம்மபாபாவே அனுபவிச்சார் இல்லையா? ஸோ அனுபவிக்கிறதன் மூலமாக கொஞ்சமும், யோக பலத்தின் மூலமாகவும் அது முடியணும். தந்தை குழந்தைங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறாரு. உங்களுடைய சுகத்தின் நாட்கள் வந்துட்டு இருக்குது குழந்தை, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் அனுபவிச்சுக்கோ, யோகத்திலேயே அனுபவிச்சு குஷி ஆக்கிட்டு லேசாக்கிட்டேன்றாரு இல்லையா? யோக பலத்தின் மூலம் முடியணும். ஆறுதல் கொடுக்கிறாராம். அப்ப உண்மையே சொல்லிடுறாரு, இது இப்படிப்பட்ட உலகம்தான் சொல்லிட்டு சுகத்தின் நாட்கள் வந்துகிட்டே இருக்குது, சக்கரம் திரும்பிடுச்சு, ஒரு நொடி தான் இல்லையா? தொழில் முதலானவைகளையும் செய்ய வேண்டும். ஏன்னா சரீர நிர்வாகத்துக்காக பணம் தேவைப்படும் இல்லையா? தொழில் செய்யறவங்க தர்மத்துக்காக பணத்தை ஒதுக்குறாங்கன்னு பாபா புரிய வச்சிருக்கிறாரு. அதிகமாக செல்வம் சேரும் என்றால் அதிக தானம் கொடுப்போம்னு புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் 2 பைசா கூட கொடுக்கறாங்க. அதுக்கு ஈடாக 21 பிறவிகளுக்கு நிறைய அவங்களுக்கு கிடைச்சிடுது. முன்னர் நீங்கள் செய்து கொண்டிருந்த தான புண்ணியத்திற்கு பிரதிபலனாக அடுத்த பிறவியில் கிடைத்து கொண்டிருந்தது. இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் அடுத்தடுத்த பிறவிக்கு தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க பண்ற தானத்துக்கு ஈடாக 21 பிறவிக்கு கிடைக்குது, ஈடா கிடைக்குது இப்ப பண்றதுக்கு. இது எப்படிப்பட்ட விஷயம் இல்லையா? இப்ப பண்ற தானம் தான் வெயிட். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே, அதுவும் கிடைச்சதுதான், ஆனா ஒரு பிறவிக்கு தான். முன்னர் சாது சன்னியாசிகளுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தீங்க.
இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க சிவனடியாருக்கு கொடுத்தா, பிராமணர்களுக்கு கொடுத்தா நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் இது எல்லாமே அழியக்கூடியதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் நேரடியாக வந்திருக்கிறேன். சிவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு தானே அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க. இப்போ நான் நேரடியாக வந்துட்டேன். சூப்பர் இல்லை? இந்த ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்துங்க எல்லாத்தையும். மற்றது எதை பற்றியும் உங்களுக்கு கவலை கிடையாது. சாப்பாடு கேட்குறாங்களா, போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அது உன் வேலை கிடையாது. 21 பிறவிக்கு சுகத்தை கொடுக்குறது தான் உன் வேலை. நீ தேவதை, பிச்சை போடுறவனா நின்று, வள்ளலாரா நின்று இல்லையா? தேவதை நாம. இப்போ பாபா சொல்றாரு, இந்த ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்துங்க. அப்போதான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைச்சிடும். இதுக்கு முன்னாடி நீங்க மறைமுகமாக கொடுத்து கொண்டு இருந்தீங்க. இறைவன் ஈஸ்வரன் பேர்ல கொடுத்தீங்க. ஆனா இது நேரடியா ஈஸ்வரனுக்கே கொடுக்கிறது, ஈஸ்வரிய காரியத்துல ஈடுபடுத்துறதுன்றது. மற்றபடி உங்களுடைய இது அனைத்தும் முடிஞ்சிட வேற போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் உங்க பேரை அனுபவிப்பான், கொள்ளு பேரை அனுபவிப்பான். இப்ப யாரும் அனுபவிக்க முடியாது, முடியதான் போகுது, அழியதான் போகுது. ஆனா அந்த நேரம் துடிப்போம். இப்ப நமக்கே கூட சில சமயம் திடீர்னு பஸ்ல போகும்போது யாரோ பிட் பாக்கெட்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய் அடிச்சாங்கன்னா டக்குன்னு என்ன தோணுது? பேசாம உண்டியிலே போட்டுருக்கலாம், பாபா உண்டியிலே போட்டுருக்கலாம்னு தோணுது இல்ல? அப்ப கடைசியில எப்படி அலறுவோம் யோசிச்சு பாருங்கல்ல. எனக்கு அதான் தோணும். எல்லாருக்குமே அதான் தோணும் பாபா குழந்தைங்களுக்கு இல்லையா? ஒழுங்கா, ஏன்னா இது பல கோடி மடங்கா அங்க வந்திருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப கடைசியில இதே மாதிரி தானே வரும் மனநிலை. பாபா நம்மளை எப்படி குஷிப்படுத்துறாரு பாருங்க. பாபா சொல்றாரு, பணம் இருந்தா, அதுக்குதான் பாபா சொல்றாரு, ஏன் உங்களுக்கெல்லாம் அழிய போகுதுன்னு சொல்றாரு. கடைசியில பச்சாதாபா போயிட்டு சங்கரா எடுத்துக்கன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அப்ப எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? டிராமா முடிஞ்சு போச்சு. அப்ப பணம் இருந்தா சென்டர்களை, அதாவது சேவை மையங்களை திறந்தபடி செல்லுங்க. நிறைய இருக்குதா, நிறைய தருங்க. உண்மையான கீதா பாடசாலை என்ற வார்த்தைகளை எழுதி போடுங்க. சூப்பர். நான் கூட சத்திய ஞான கீதா பாடசாலைன்னு அது டக்குன்னு புரியாது. ஆனால் உண்மையானனா, ஏன்னா உண்மைன்ற வார்த்தை தான் இன்னைக்கு யதார்த்தமா யூஸ் பண்றது. சத்தியன்றது அது ஒன்றும் எதுக்கு எடுத்தாலும் சத்திய சாய்பாபா சத்தியன்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பரவாயில்ல, இதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு வாயில சக்கரை போடணும் இல்லையா? சூப்பரா பண்ணிடலாம். உண்மையான கீதா பாடசாலைன்னு போடுங்க, அப்ப புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? இதுதான் உண்மையான கீதா பாடசாலைன்னு வார்த்தைகளை எழுதி போடுங்க. அடுத்த போர்டு அப்படி பண்ணிடலாம். பகவானுடைய மகா வாக்கியம், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இனிமேல் நோட்டீஸ் அடிச்சாலும் பேனர் அடிச்சாலும் உண்மைன்ற வார்த்தையை போடணும். பாருங்க, நாஸ்திகம் பேசுறாங்க, பெரியார் இதழ் அணுகிறாங்க, அதுக்கு பேர் உண்மையா? கடவுள் இல்லைன்னு சொல்றது உண்மையா? என்ன கொடுமை இல்லையா? அதான் பாபா சார், உண்மையான கீதா பாடசாலைன்ற வார்த்தைகளை எழுதி போடுங்க. பகவானுடைய மகா வாக்கியம், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். நல்லது, சூப்பர் இல்லையா? இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், தந்தைக்கு சமமாக மகிமைக்கு தகுந்தவர் ஆகிறதுக்காக தந்தையை பின்பற்றணும். ஏன்னா இங்க அவருடைய குழந்தைனால நான் அவருக்கு சமமானவன் அர்த்தம். அப்ப அவருடைய மகிமை அனைத்தும் எனக்கு வர்ற அளவுக்கு என்னத்தை நான் தகுதிப்படுத்திக்கணும், அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும், அப்பாவை ஃபாலோ பண்ணணும். இது கடைசி பிறவி. இப்ப வீட்டுக்கு போகணும். அதனால குஷியில உள்ளுக்குள்ளே முறை சொலித்தபடி இருக்கணுமா. குஷியோடைய வீட்டுக்கு போனா அது எவ்வளவு சந்தோஷம். குழந்தைங்க கடைசி எக்ஸாம் எழுதும்போது, ஆனுவல் எக்ஸாம் எழுதும்போது, கடைசி எக்ஸாம் பெரும்பாலான பேர் நல்லாவே எழுத மாட்டாங்க. குழந்தைங்களை கேட்டு பாருங்களா. ஏன்னா அந்த குஷியிலே இருப்பாங்க, அது ஈடுபடாது. ஆனா எக்ஸாம் எழுதுறது எல்லாம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா அந்த கஷ்டமான விஷயத்திலே புத்தி ஈடுபடலை. ஏன்னா வரப்போற சந்தோஷத்தை நினைச்சு. இப்போ சொர்க்கத்துக்கு போறது சாதாரண சந்தோஷமா? அப்ப அந்த குஷி நமக்கு அந்த அளவுக்கு குஷி வந்துடுச்சா? இங்க இருக்கிற துக்கம்லாம் எதுவுமே தெரியாத அளவுக்கு வரல இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு குஷி, நான் போறேன் நாராயணா போறேன். அப்ப அந்த ட்ரீம்லே இருக்க சொல்றாரு. அதான் சொல்றாரு பாபா, கடைசியில நீங்க சொர்க்கத்தையே தான் அதிகம் நினைவு செய்வீங்கன்றாரு. ஏன்னா காட்சி தெரிஞ்ச உடனே நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் நிறைய பேருக்கு நிச்சய புத்தி வருது. ஆனா இப்பவே நிச்சய புத்தி வரவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். காட்டி நிச்சய புத்தி எல்லாருக்கும் தானே வரும். அதான் பாபா சொல்றாரு. இப்போ எப்படி இருக்கும் இல்ல? அப்ப இப்பயே நீங்க பாருங்க, நாராயணா உட்கார்ந்துட்டு இருக்கிறதா நினைங்க, எப்படி இருக்கும் இல்ல? பாபா தான் தினம் தினம் காட்சி போட்டு காட்டுறாரு. அப்ப நீங்க இப்படி கையை இப்படி அசைச்சிங்கன்னா இங்க இருக்கிற குயில் பாடம், இப்படி மூடுன்னு இப்படி பண்ணீங்கன்னா இந்த குயில் பாடம் இல்லையா? மியூசிக் டைரக்டர் கை அசைக்கிற மாதிரி இயற்கைக்கே நீங்க கை அசைச்சு டைரக்ஷன் கொடுப்பீங்க.
அப்போ எப்படி இருக்கும் அது இல்லையா? அப்போ வீட்டுக்கு போகிறோன்ற அந்த குஷியிலேயே குஷியின் முறை சொல்லிச்சிட்டே இருக்கணும் உங்கள் மனசில். கர்ம போகத்தை கர்ம யோகம், அதாவது தந்தையுடைய நினைவின் மூலம் குஷியோடு முடிக்கணும், அழுதுட்டு முடிக்கக்கூடாது. இதுதான் பெரிய விஷயம். ஒரு துக்கத்தை அழுதுட்டு அனுபவிக்கிறது உலகத்தில் எல்லாரும் தான் பண்ணுறாங்க. அதுக்காக பாபாக்கு வந்து ஆனோம் குஷியில். உங்களுக்கு உண்மையிலே துக்கம் இருக்குதான்னு மற்றவங்க டவுட்டு போடணும், அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? சூப்பர். வரதானம் தொடர்பு மற்றும் சம்பந்தத்தின் மூலம் மனதின் சக்தியின் வெளிப்படையான நிரூபணத்தை பார்க்கக்கூடிய சூக்ஷ்ம சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், வார்த்தைகளின் சக்தி மற்றும் கர்மத்தின் சக்தியின் வெளிப்படையான நிரூபணம் தெரிவது மாதிரி அனைத்திலும் சக்தி வாய்ந்த அமைதி சக்தியின் வெளிப்படையான நிரூபணத்தை பார்க்கறதுக்காக பாப்தாதாவுடன் நிரந்தரமான மற்றும் தெளிவான தொடர்பும் சம்பந்தமும் இருக்க வேண்டும். இதுக்கு பேரு தான் யோக பலம். இப்படிப்பட்ட யோக பலம் மிக்க ஆத்மாக்கள் ஸ்தூலமாக தூரத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு அருகாமையின் அனுபவத்தை செய்விக்க முடியும். ஆத்மாக்களை சூக்ஷ்மமாக வரவேற்று அவங்கள மாற்ற முடியும். இதுதான் சூக்ஷ்மமான சேவையாகும். இதற்காக ஒருநிலைப்படுத்தும் சக்தியை அதிகரிங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஒருநிலைப்படுத்தும் சக்தியை எப்படி அதிகரிக்கிறதுன்றதுதான் இந்த வரதானம். இந்த வாணி மிஸ் பண்ணாதீங்க, இதை தனியாக எடுத்து வைங்க. ஏன்னா இதில் வர வரதானம் ஃபுல்லாக செம பவர்ஃபுல்லானது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ ஒருத்தங்க ஒன்று சொன்னாங்கன்னா எல்லாரும் அதை கேட்குறாங்கன்னா அவங்க வார்த்தைக்கு இருக்கிற பவரை வெளிப்படையாக பார்க்குறாங்க எல்லாருமே. அதே மாதிரி ஒரு காரியம் செய்யும்போது, ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அதோடைய எஃபெக்டும் தெரியுது, கெட்ட காரியம் செஞ்சாலும் தெரியுது. அந்த மாதிரி அனைத்திலும் சக்தி வாய்ந்தது எதுனா அமைதி சக்தி தான்றாரு. அறிவியல் சக்தியை தோத்துடும், அமைதி சக்தி ஜெயிக்கும்ன்றாரு இல்லையா? அது வெளிப்படையாக நிரூபணம் ஆகணும் எல்லாருக்கும். அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? நிரந்தரமாக உங்களுடைய புத்தியோடைய தொடர்பு பாபா கிட்ட மட்டும் இருந்தால் தான் அந்த அமைதியுடைய வைப்ரேஷன் அப்படியே கடல் மாதிரி அப்படி சீறி பாயும் எல்லா இடத்துலையும் இல்லையா? அப்போ நிரந்தரமாக இருக்கணும். என்ன ஆனாலும் பாபாவுடைய நினைவு கட்டே ஆகக்கூடாது, அந்த குஷியிலே இருக்கணும், அந்த அமைதி ஆழத்தில் நீங்கள் இருக்கணும். அப்போ தெளிவாக பாபா கிட்ட தொடர்பு இருக்கணும். பாபா சொல்கிற லைன் கிளியராக இருக்கா குழந்தை, இல்லை லைனுக்கு நடுவில் என்னென்னமோ வந்துடுச்சா, இல்லை தெளிவாக அவர்கிட்ட தொடர்பு இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும். டக்குன்னு நினைங்கன்னா டக்குன்னு போயிடணும். நடுவில் வேறு ஏதோ ஒரு கிராஸ் ஆகுது சிக்னல்னால் அதான் நமக்கு எதிரியே இல்லையா? அதை ஏற்று யோக பலத்தில். அப்போ அந்த அளவுக்கு தெளிவாக நிரந்தரமாக இருக்கிறதுக்கு பேர் தான் யோக பலம். அந்த யோக பலம் மிக்க ஆத்மாக்கள் தூரத்தில் ஒரு ஆத்மா, பக்கத்து தெருவில் ஒரு ஆத்மா, நீங்கள் அப்படியே ரோட்டில் வரீங்க, வண்டியில் வரீங்க, வரும்பொழுது 2 பேர் கணவன் மனைவி ரோட்லேயே அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அந்த 2 ஆத்மாவையும் இங்கே சூக்ஷ்மமாக கூப்பிட்டு அமைதியாக, ஊரில் எல்லாம் பார்க்குறாங்களா எவ்வளோ ஆச்சுங்க, அமைதியாக, அமைதி சக்தி எல்லாத்தையும் பொறுத்துக்க அப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதை பாபா நினைவு கட்டாகாமல் அந்த ஒரு தாய் அன்போட, எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் தூய்மையாக்குறோம், இப்படி ஆக்கலாமா, நான் உன்னுடைய தாய் தானே, என்ன தானே நீ தாயின்னு கூப்பிட்ற அப்படின்னும் போது அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற அனுபவமாகி மாறிடுவாங்க, மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நீங்கள் எங்கேயோ இருக்கிறது உங்கள் பக்கத்திலே வந்திருந்தாங்க. நிறைய பேர் சங்கமயுகத்தில் கூட போட்டிருக்குன்னாங்க இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணது எங்கேயோ ஒருத்தங்க வந்து ஃபோட்டோவை பார்த்து அவங்க பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இவங்க பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அனுபவம் ஆச்சுன்ட்டு அதுதான் அவங்கள மாற்ற முடியும். அப்போ யோக பலத்தினால என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி ராஜயோகம். இதுதான் சூக்ஷ்ம சேவை, மனசா சேவை பாவ சொல்கிறது இல்லையா? இதுக்காக ஒரு நிலைப்படுத்தும் சக்தி அதிகரிங்க. அப்போ என்ன பண்ணணும்? குப்பையிலேருந்து முதல்ல புத்தியை மாட்ட விடாமல் பார்த்துங்க. மாட்டினதுக்கப்புறம் எரிக்கிறது வேற, மாட்டிக்காதீங்க. முதல்ல எல்லாத்தையும் டக் டக்குன்னு முட்டுப்புள்ளி வச்சு டக் டக்குன்னு பாபாட்ட போயிட்டே இருங்க. இங்கே எதையும் உள்ள நுழையவே விடக்கூடாது, எந்த எண்ணத்தையும் இல்லையா? ஸ்லோகன், தனது அனைத்து பொக்கிஷங்களையும் நற்பலனுள்ளதாக ஆக்குறவங்க தான் மகாதானி ஆத்மாக்கள். நீங்கள் பாபா கிட்ட இருந்து சேர்க்கிற பொக்கிஷங்கள் அனைத்துமே பலன் கொடுக்கணும். எப்படி பலன் கொடுக்கும்?
அதை மற்றவங்களுக்கு காரியத்தில் ஈடுபடுத்துனீங்கன்னா தான், நன்மை செய்கிற காரியத்தை உலக நன்மைக்காக ஈடுபடுத்துனீங்கன்னா தான். அப்படி ஈடுபடுத்துறவங்க தான் மகாதானி ஆத்மாக்கள் இல்லையா? தன்னை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மகாதானி ஆத்மாக்கள் கிடையாது இல்லையா? அப்போ அவங்க தான் மகாதானி ஆத்மாக்கள். அனைத்து பொக்கிஷத்தையும் உலக சேவைக்காக நற்பலனுக்காக ஈடுபடுத்துறவங்க தான் மகாதானி ஆத்மாக்கள். ஓம் சாந்தி. விட வேற எதுவுமே உலகத்துல பெருசு கிடையாது. இதுதான் குறைவானது கிடையாது. சாதாரணமானது கிடையாது. யாரு கத்து கொடுக்குறா? வந்து கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, எல்லா மகிமையும் அவருக்கு மட்டும்தான். அந்த மகிமைக்குரிய பகவான் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, தெரியுதா? எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? மற்றபடி தேவதைக்கும் மகிமை கிடையாது, எந்த பக்தர்களுக்கும் மகிமை கிடையாது, மனிதர்கள் யாருக்குமே மகிமை கிடையாது. இந்த சங்கமயுகத்துல நடக்கிறது அத்தனைன்னா அப்புறம் பண்டிகையா? இன்னொன்னு சொன்னாரு, யாருக்கும் மகிமை கிடையாது, பகவானுக்கு மகிமை இல்லை. இன்னொன்னு சொன்னாரு, இப்ப என்னுடைய மகிமை எதெல்லாம் இருக்குதோ அத்தனை மகிமை இப்ப உங்களுக்கும் பொருந்தும். அப்ப அந்த மாதிரி நான் ஆகுறேன்னா செக் பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. சூப்பரானது. அப்புறம் என்ன சொன்னாங்க? எல்லோருக்கும் வழி காட்டணும், தூய்மை சுகம் அமைதிக்கான வழியை காட்டணும். முக்கியமா ஒண்ணு சொன்னாரு, போட்டோவை பத்தி. உங்களுக்கு சித்திரமே தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நீங்க ஆத்மா, நானா. இந்த சித்திரமே உங்களுக்கு தேவையில்லை. இதையே நீங்க மறக்கிறீங்கன்னா அந்த சித்திரத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? லட்சுமி நாராயணன் உங்களுக்கு எதுக்கு? நீங்களும் புள்ளி நானும் புள்ளி, ரெண்டும் கண்ணால பார்க்க முடியாது. அப்புறம் ஆத்மாக்கள் அவங்களுக்கு தான் சூப்பர் இல்லையா? அப்புறம் என்ன சொன்னாரு? நினைவுலத்தான் இல்ல, மெய் சிலிர்த்தபடி இருக்குன்ற அந்த ஓம் சாந்தின்னு வார்த்தையை சொன்னாலே மெய் சிலிர்த்தபடி இருக்குன்ற. பாபா சொர்க்கமாக்குற நீங்க எழுப்புறீங்க எல்லாரும். எத்தனை பேர் எழுப்புறீங்களோ அவ்வளவு உயர்ந்த பதவிகள். வீட்டுக்கு போறேன்றதெல்லாம் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு இல்லையா? நீங்க ஆத்மா உடம்பு இல்லாம தான் இருந்தீங்க, நடுவுல தான் இந்த உடம்புன்ற ட்ரெஸ்ஸை போட்டீங்க. இப்போ அந்த உடம்பு அதுவும் இத்து போன பழைய செருப்பாயிடுச்சு. இன்னும் காட்ட மாட்டேன்னா என்ன இருக்கு இல்லையா? சூப்பரா சொல்லுங்க. ஆத்மா ராதை ஒரு ராஜதானில, கிருஷ்ணர் ஒரு ராஜதானில இருந்தாங்க. பிறந்தது அவங்க தனித்தனியா தான் இருந்தது. இங்க நீங்க வளர்க்கும் போதுதான் ஆகுறாங்க. அதையும் காட்சியா காட்டினாரு. இங்க பாக்குற அனைத்தும் அழியக்கூடியது அப்படின்னு ஏன் சொன்னாரு? இருக்கும் போதே மாற்று பண்ணிடுங்க. ஏன்னா இங்க ஒரு பைசா கொடுத்தாலும் அங்க 21 பிறவிக்கு வருது. கடைசியில போகும்போது ஐயோ ஐயோன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பிடிக்கும், திருடிக்குவாங்க, நிலநடுக்கத்துல எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடும்ன்றாரு. அப்படி ஆகும்போது நம்ம அப்போ பாபா சொன்னாரேன்னு வரும். அப்ப வந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பெரிய விஷயம். பணம் இருந்துச்சுன்னா திறந்துகிட்டே இருங்க, நிறைய இருந்தா நிறைய திறந்துட்டே இருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சரி, அப்புறம் என்ன சொன்னாரு? உண்மையான அமைதி இங்க கிடைக்குமா? இது துக்கம் நிறைஞ்ச உலகம்ப்பா. அமைதி அங்கதான் இருக்கும், பரந்தாமத்துலதான். சொர்க்கம் சுகதாமம் அப்படின்னு. வேற என்ன சொன்னாரு? பாபாவை மகிழ்ச்சி மிக்கவர்னு சொல்ல முடியுமா? ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவரு. அதான் அபோக்த நிலை, எதையும் அனுபவிக்காது. அதனாலதான் அன்வேஷம் பண்றோம், அதனாலதான் அவரை கடவுள்ன்றோம் இல்லையா? சரி, ஏதோ சொன்னாரு சாது சன்னியாசிகள் வந்து ஏதோ கடைசியா வந்தது. சாது சன்னியாசிகள் ஞானத்தை, அப்பாவை பத்தியோ படைப்பை பத்தியோ தெரிஞ்சுக்கல. ஒருவேளை குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பா கிட்ட போறதுக்கு டைம் ஆகாது. ஆனா அப்படி யாரும் போக முடியாது இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உலக ரகசியம். சிதம்பர ரகசியம்ன்றது இதுதான், இறைவன் கொடுக்கிற ரகசியம் இதுதான். அங்க போய் கோயில போய் வெட்டவேலை பார்த்துட்டு எவ்வளவு பெரிய காமெடி இல்ல? இங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் கூப்பிடுறோம், இங்க யாரும் வரமாட்டாங்க. இதுதான் பெரிய விஷயம். வேலை முதலானவர்களை செஞ்சுதான் ஆகணும், ஆனா புத்தி மட்டும் அங்க இருக்கணும். இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த ஆஸ்தி கிடைக்குது. விதை பத்தி சொன்னாரு. உயிரோட்டம் உள்ள விதையா இருக்கிறதுனாலதான் முழு ஞானமும் சிருஷ்டியுடைய ஞானம் இருக்குது. வரதானம் என்ன சொன்னாரு? தொடர்புல கொஞ்சம் எனக்கு அவ்வளவா
பதிலப்பா தொடர்புன்னு வந்தது ஃபஸ்ட்டு. அதாவது இப்ப வாயால ஒண்ணு சொன்னா செயல்ல செஞ்சா அது இவங்க வாயால சொன்னாங்க அதோடைய பவர் தெரியுது, செயல் செய்யறதுடைய பவர் தெரியுது, அதாவது கண்ணால பார்க்கக்கூடிய பவர் எல்லாம் தெரியுது. ஆனா அமைதி கண்ணால பார்க்க முடியாது. அது எப்படி வெளியில தெரியும்னா பாபாவுடைய நினைவு நிரந்தரமாக தெளிவாக இருந்தா உங்களை சுத்தி வரும்போது அந்த வைப்ரேஷன் தெரியும். எட்ட இருக்கிறவங்கள கூட இங்க இருந்தே உங்களால அமைதிப்படுத்த முடியும். நீங்க ஏதோ பக்கத்துல போய் அவங்களுக்கு அமைதி வைப்ரேஷன் கொடுத்தா மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகும். சென்டருக்கு போனா அமைதி வருதுன்னா அந்த சென்டரை அவங்க கிட்ட நீங்க எடுத்துட்டு போக முடியும். இந்த சக்தி அதுக்கு புத்தி குப்பையில மாட்டாம பாத்துக்கணும். பாபா கிட்ட மட்டும்தான் இணைஞ்சிருக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஸ்லோகன் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை எல்லாம் இல்லையா? மகாதானினா என்னது? இடைவிடாம கொடுக்கறதுதான் மகாதானி இல்லையா? ஒரு வினாடி விடாம, ஒரு எண்ணம் விடாம, அனைத்தும் உலக நன்மைக்காக மட்டும்தான் இருக்கணும், தனக்காக இருக்கக்கூடாது. அப்ப அனைத்து பொக்கிஷங்களும் நற்பலன் உள்ளதாக, அதாவது இந்த சேவையில ஈடுபடுத்துறவங்க தான்